Salam sejahtera dan vanakkam kepada semua. Now, today is a new day. It's a bright day. As you know, uh, this is a place where ideas brew, opinions are respected, and conversation matters. நான் ஜோனத்தன் வேலா. மக்களுக்காகவே நான். சரி, இதை சொல்கிறதே நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப கிச்சா பண்ணுறாங்க. பட் அதுதான் உண்மை. நீங்கள் போய் என்னை விசாரித்து பாருங்க. என்னை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணிக்கிறேன். சரி, எனிவே இன்றைக்கு டுகெதர் வித் மீ ஆன் மை லெஃப்ட் இட்ஸ் யங் பஹாகிய பர்ஹொர்மாட் பர்ஹிக்மாட். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நோவின் தான். அங்கே நோவின். வணக்கம் சகோதரர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜான், இன்றைக்கி நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறது வந்து இட்ஸ் சண்டே, ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு யூ. தேங்க்யூ ஸோ மச். ஃபாதர்ஸ் டேலாம் விட்டுட்டு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ண வந்திருக்கீங்க. என்ன செய்யுது, இந்த வீட்டில் என்ன சொன்னாங்க? இன்னைக்குமா அப்படின்னாங்களா? எங்கள் டாட்டர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, ஷி சென்ட் மீ அ ரீல். ரீல் அனுப்புனாங்க. அப்போது in this வீடியோ என்னன்னா, அந்த ஃபாதர் இஸ் ஆஸ்கிங் த டாட்டர், இட்ஸ் ஃபாதர்ஸ் டே, ஸோ யூ ஷுட் விஷ் மீ. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, அந்த கேர்ள் அந்த வீடியோவில், why are you a father? Because of me. ஸோ யூ ஷுட் விஷ் மீன்னு அப்படின்னு எங்கள் டாக்டர் எனக்கு அனுப்புனாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா வீட்லேயும் ஒரு விதமான பிள்ளைகள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு டுகெதர். இங்கே உங்கள் தேத்தாரி இங்கே இவ்வளோ தேத்தாரி இன்னைக்கு ஃபுல்லாக இருக்குது மக்கு. ஸோ அண்ணன் தேத்தாரு ஒரு சேஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ before we go to our guest of today, நோவின், எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் இன்றைக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம பிரதமர் துர்க்மெனிஸ்தான், am I right in saying that? துர்க்மெனிஸ்தான், அதில் போயிட்டு அவர் என்ன செய்திருக்கிறான்னா, it was one of the biggest headlines in Malaysia. அவர் he went there. It's a major decision which is made where he achieved in having a agreement with Turkmenistan regarding gas. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தேசத்துக்கு. பிகாஸ் we are not the major power in உலகத்தில் நம்ம மேஜர் பவர் இல்லை. ஆனால் இந்த டீல், இந்த அக்ரிமெண்ட் இஸ் சம்திங் விச் இஸ் மேஜர் ஃபார் நம்ம நேஷன். இப்போ இது ஏன் அண்ணா தேத்தாரியில் நம்ம சொல்கிறோன்னா, நம்ம ஷோ இட்ஸ் ஆல்சோ பிரிங்கிங் அவுட் the efforts which is done by the Prime Minister and the state government and also the federal government. அப்போ ஏன் கேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் கேஸ் இம்பார்ட்டன்ட்னா, கேஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வேல்யூபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ். நம்ம வீட்டில் நம்ம பாய்க்கிற ரிசோர்ஸஸில் கேஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட், இஸ் மோஸ்ட் மேஜர். அப்போது இந்த டீல் இஸ் அ வெரி குட் டீல். அன்பான நேயர்களே, வெரி குட் டீல் இது நம்ம தெரிந்து கொள்ளணும். வெறும் நம்ம இந்த எப்போதும் நம்ம சொல்கிறோம், ஏன் இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இதெல்லாம் பேசுகிறோன்னா, ஒரு விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம மக்கள், நம்ம ஜனங்கள், இந்தியர்கள் குறிப்பிட்டு இது இருக்க வேண்டும். இந்த விழிப்புணர்வு என்ன நடக்குது நாட்டில், நம்ம நாட்டில் மாத்திரமல்ல, ஆனால் வெளிநாட்டில் கூட நம்ம வெறும் இந்தியா மாத்திரம் நம்ம பார்க்காமல் நம்ம தேசத்தில் இருக்கிற நிலவரங்கள், செய்த அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். So yeah, now so that's an information for you guys. நேரத்தை இன்னும் தாமதிக்காமல், ஆக்சுவலி இவங்களை நம்ம கொண்டு வந்து இழுத்து கொண்டு பேசுறது, அதனால தான் சண்டே. இவங்க ஒரு பிஸி பர்சன், ரொம்ப பிஸி, ஸோ பிஸி, அந்த மாதிரி ஆள் இவங்க. அப்போது நம்ம கட்சியில் துணை பொதுச் செயலாளர் Timbalan Setiausaha Agong, இவங்க வந்து மஜ்லிஸ் பிம்பினான் புசாட் MPPயில் இருக்கிற ஒரு நபர். பல வருடமாய் நம்மளுடைய கட்சியில் பணி செய்து வராங்க. விலாயா மாநிலத்தில், பிரதேசத்தில் இருக்கிற முன்னாள் மினிஸ்டர், அமைச்சர் டாக்டர் ஜாக்குடைய செயலாளராக இருந்திருக்காங்க. பொலிட்டிக்கல் சத்தியோச பொலிட்டிக்காக இருந்திருக்கிறாங்க. அவங்க ஆன் மை ரைட் இஸ் யங் பஹாகியா. இவங்க சொல்லலாம் யங் பஹாகியா அப்படின்ட்டு. யங் பஹாகியா சொல்கிறதுக்கு காட்டிலும் இவங்க யங் பர் ஹிக்மாட்ல. புவான் சிவமலர், வெல்கம் டு அண்ணே தேத்தார் ஷோ. புவான் சிவமலர், நீங்கள் உங்களுடைய தேத்தாரியை சேஸ் பண்ணி தான் நம்ம இப்போல்லாம் ஒரு
சம்பிரதாயம் ஆமாம். சம்பிரதாயம் இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது சேஸ் பண்ண தான் அந்த கிளிக் சத்தம் கேட்டால் தான் அது ஸ்டார்ட் ஆமாம். அப்படின்னு நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ மேபி யூ கேன் சே ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யோர் சைடு மேம். வணக்கம் வணக்கம் ஜொனத்தன் அண்ட் நவீன். ஸோ உங்கள் 2 பேருக்கும் என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். கட் க்ளோஸர். ஓகே ஓகே. ஸோ யூ ஸ்டார்ட் ஃப்ரம் வணக்கம். வணக்கம். ஓகே. வணக்கம் ஜொனத்தன் அண்ட் நவீன். உங்கள் 2 பேருக்கும் முதல்ல என்னுடைய தந்தையர் தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, சாரி உங்களை நான் சண்டே வர வச்சதுக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு நாள் தான் எனக்கும் இருக்குது. ஏன்னா 2 வீக்ஸ் தான் நான் ஜோஹூரில் இருக்கேன் நீங்கள் சொன்னதுனால. ஸோ இந்த ஒரு நாள் நான் ஆக்சுவலி வந்து என்னுடைய கணவருக்காக அவருக்கு நான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம்ல, அந்த ஒரு நாளுக்காக தான் ஆக்சுவலி நான் வந்தேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி காலையில் இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் போகணும். முடியும், அதை சீக்கிரமாக முடிச்சிருவோம் ஒரு 2 ஹவரில். ஆமாம். ஆமாம் கண்டிப்பாக. இதுதான் உதாரணம். நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டைம்ஸை நம்ம கட்சிக்காகவும் நம்மளுடைய நாடுக்காகவும் நம்ம செலவழிக்கிறது. எஸ், ஆனால் ரொம்ப பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது ஜொனத்தன். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்ல வந்தேன். அப்போது நம்ம செய்கிற தியாகங்கள் இது நீ என்னலாம் செஞ்ச அப்படின்னு கேட்டுடுறாங்க. ஸோ ஈஸிலி they say that. நம்ம செய்கிற தியாகங்கள் எனக்கு இட்ஸ் லைக் டுடே ஃபாதர்ஸ் டே. ஐ ரிமெம்பர் போன தேர்தலில், கட்சி தேர்தலில், இட் வாஸ் மை டாட்டர்ஸ் பர்த்டே. அப்போது அது கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியல. என்ன இம்பார்ட்டன்ட் டைம்ஸ். ஐ ரிமெம்பர் மை சன்ஸ் பர்த்டே. அந்த நைட்டு நான் அவனுடைய பர்த்டே காலையில், பட் தட் நைட் ஐ ஹேட் சம்திங் ஹேட் டு கோ. அந்த மாதிரி இன்றைக்கு உங்களுடைய ஹஸ்பண்டை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற டைமில் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இதான் ஜான், நம்ம அரசியல் கட்சியில் உள்ள அரசியல் உறுப்பினர்கள் தலைவர்களோட ஃபங்க்ஷன் எப்படின்னா, ஒரு வால் கிளாக் பற்றி நம்ம வாலில் தான் இருப்போம். அது ஓடுற வரைக்கும் நம்மளோட அருமை தெரியாது. அது நின்றுச்சுன்னா தான் ஐயோ கிளாக் வேலை செய்யலையா, கிளாக் வேலை செய்யலையான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்விசிபிள் பீப்புள். அதான் அது நின்றதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் அது வேலை செய்யும். ஆமாம், 2 டைமுக்கு. ஆமாம், ஒன்று மார்னிங், ஒன்று. Right. அப்போ அழுகிறது இவங்க இருந்தாங்களே ஆமா, நல்லா இருந்துச்சு அப்படி ஒரு 2 தடவை யோசிப்பாங்க. அது மாதிரி யா. ஸோ சிவமலர், நீங்கள் இந்த கட்சியில் ரொம்ப வருடமாக இருக்கிறீங்க. now you are the டெப்பட்டி சத்யோஸ் அகும் பொதுச் செயலாளருடைய இடத்துல இருக்கிறீங்க. எப்படி இந்த கட்சி, நீங்கள் நம்ம கட்சி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். tell about tell about கார்டிலான். ஓகே, நம்ம கட்சியை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும் இல்லை. நீங்களும் ஒன்றும் கட்சிக்கு புதியவர் கிடையாது. நீங்களும் கட்சியில் பழைய ஆள். சேம் கோஸ் டு நோவி. நம்ம கட்சி வந்து மற்ற கட்சிகள் மாதிரி கிடையாது. நம்ம கட்சி இங்கே பார்த்தீங்கன்னா 1998 அந்த காலகட்டத்தில். ஸோ அப்போல்லாம் வந்து நான் வந்து ஃபார்ம் 3 ஸ்டூடெண்ட். அந்த காலகட்டத்தில் இந்த சிஸ்டம் ஒரு 60 வருடமாக இருந்த இந்த பாரசா நேஷ்னல் சிஸ்டமுக்கு அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கேட்க ஒரு வார்த்தை கூட பேசிட முடியாது. ஒரு வார்த்தை பேசினா உங்களுக்கு வேலை போயிடும், இல்லை உங்களுக்கு ஏதாவது நடந்துடும், இல்லை நீங்கள் காணா போயிடுவீங்க, இல்லை நீங்கள் ஐஏசியில் உள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அங்கே நடந்துகிட்டு இருந்த ஒரு அநியாயங்களை தாங்க முடியாமல் அது டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம்காக மட்டும் இல்லை. அவர் ஒரு துணை பிரதமராக இருந்து அவரை வந்து சடனாக வந்து கேபினெட்லேருந்து நீக்கி கட்சியை விட்டு வெளியாக்கி அவர் மேலே பலவிதமான கேசஸ்லாம் போட்டு அது வந்து ஒரு காரணமாக இருந்தாலும், ஆனால் அதனுடைய பிக்கர் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஏன் அவ்வளோ பேர் முக்கியமாக இந்தியர்கள் ஏன் நிறையா வந்து கார்டிலான் கட்சியை நோக்கி அவங்களுடைய ஆர்வம் வந்துச்சுன்னா, நிறைய பேர் வந்து கார்டிலான் கட்சியில் வந்து சேர்ந்தாங்கன்னா இட்ஸ் அ பிக்கர் இஷ்யூ. என்னென்னா ஒரு 60 வருட காலகட்டமாக வாழ்க்கை தரம் மாறவே இல்லை. நம்ம பாரசா நேஷனல் அரசாங்கத்துக்கு கீழே வாழ்க்கை தரம் மாறவே இல்லை. அப்போ அந்த சிஸ்டமுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி
யாரெல்லாம் வந்து ஓகே நமக்கு மாற்றம் தேவைன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் தான் கடிலான் கட்சியில வந்து சேர்ந்தாங்க. அது அந்த டைம்ல கடிலான் கட்சியில சேர்றது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப வந்து நீங்க இந்த ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட உங்களை வந்து ஏதா முடிச்சிருவாங்க. ஒண்ணு உங்களுக்கு வேலை போயிடும். நீங்க கவர்மெண்ட் செவனா இருந்தா அதோட நீங்க கவர்மெண்ட் பத்தி யோசிக்கவே முடியாது. உங்களை வந்து அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஜாயின் பண்ணவங்க எல்லாமே ஒரு போராட்டவாதிங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா போராட்டவாதிகள் தான் இந்த கடிலான் கட்சியில் ஜாயின் பண்ணாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, ஏன் இந்த கடிலான் கட்சியில் எப்போ பார்த்தாலும் எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே ப்ரெஸ்ஸில் போகிறது, சண்டை போடுறது, கட்சியை விட்டு வெளியாகிறது, நாக்காளி பறக்கிறது, இதெல்லாம் நம்ம கட்சியில் வந்து காமனான ஒரு விஷயம். நம்மளுடைய ஸ்லோகனே லவான் தத்தாப் லவான். என்ன சொல்ல நம்மளோட பாட்டில் இருக்குமே மம்புஜோர் மம்புஜோர் லாலு மலிங்தாங் பாத்தா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா போராட்ட உணர்வு உள்ளவங்க மட்டும்தான் கடிலான் கட்சியில ஜாயின் பண்ண முடியும். பட் இந்த போராட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உணர்ச்சி உள்ளவங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது இப்போ நம்மளுடைய இந்த 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 காலகட்டத்தில் மேபி ஐ மீன் இமோஷனல், தட் மீன்ஸ் யூ ஆர் சேயிங் கார்டிலான் பீப்புள் ஆர் இமோஷனல். அவர்கள் ரொம்ப உணர்ச்சி உள்ளவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது இப்போ காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஓகே நேராக பாயிண்ட்டுக்கு போகிறேன். நீங்கள் திம்மலான் சத்யவஸ் ஆகும் ஓகே. இப்போது இந்த நோட்டில் நான் பார்க்குற வீடியோவில் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறாங்கன்ட்டு என்ன நடக்குது காடிலானில். இப்போ நேற்று கூட ஒரு ப்ரோக்ராமில் போனேன். அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் கேள்வி, நோவின் என்ன நடக்குது உங்கள் காடிலான், ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங், எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நான் மறுபடியும் கேட்பேன் என்ன எப்படின்னா என்ன அப்படின்னு. இல்லை ஹவு இஸ் தத்துஸ்ரீ, ஹவு இஸ் ஹவு இஸ் காடிலான் கோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி இப்போ இருக்கிற நிலவரம், இப்போ போன நிலவரம் இப்படி இருந்தது, எல்லாமே ஜாயின் பண்ணுறாங்க காடிலானுக்கு சப்போர்ட். இப்போ காடிலான்னு சொல்லும் போது அவங்க கோமாறுறாங்க. ஏன் மேபி நீங்கள் சொல்லலாமா? ஒன்று. ரெண்டாவது, உண்மையாகவே கோமா இருக்கிறாங்களா? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு துணை கேள்வி. நம்மளுடைய முன்னாள் சகோதரர் ரஃபிசி ரமலி வந்து அவர் புதிய கட்சியில் போயிட்டு அங்கங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காடிலான்லேருந்து இத்தனாயிரம் பேர் வெளியாகிட்டாங்க, அத்தனாயிரம் பேர் வெளியாகிட்டாங்கன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே பெருசாமல் போன மாதிரி ஒரு பின்பத்தை அவர் உருவாக்க பார்க்குறாரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் திம்மலான் சத்யவஸ் ஆகுங்க இருக்கீங்க, உங்களுக்கு பெட்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், டேட்டா இருக்கும், என்ன நடக்குதுன்னு மேலிடத்துலேருந்து ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களால் பார்க்க முடியும். உங்களோட கருத்து அதை பற்றி? ஓகே, முதல்ல வந்து நான் நவீன் கேட்ட விஷயத்தை அட்ரஸ் பண்ணிடுறேன். நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து அடில் ஆப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கட்சியை உறுப்பினர் ஆகணுன்னாலும் அடில் ஆப்ஸ் மூலயமா தான் உறுப்பினர் ஆகணும். கட்சியை விட்டு வெளியாகிறதுனாலும் அடில் ஆப்ஸ் மூலயமா தான் நம்ம வந்து நம்ம கட்சியை விட்டு வெளியாகிறோன்னு சொல்லி. ஸோ நமக்கு அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. எத்தனை பேர் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இந்த கட்சியிலேருந்து வெளியாகிறோன்னு சொல்லி எத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆஸ் ஆஃப் லாஸ்ட் மந்த் ஏன்னா நம்ம எவ்ரி எம்பிபி மீட்டிங்கில் வந்து அதை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஓகே, நம்ம இதில் போய் சொல்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஆஸ் ஆஃப் லாஸ்ட் மந்த் எம்பிபி மீட்டிங்கில் டிக்ளேர் பண்ண வரைக்கும் ஒன்லி அபவுட் 1040+. அவ்வளோதானா? அவ்வளோ பேர் தான் அடில் ஆப்ஸ் மூலயமா நாங்கள் ஓகே கடிலான் கட்சியை விட்டு வெளியாகிறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி கட்சியை விட்டு வெளியாகிருக்காங்க. சரி, அதாவது 1000 எத்தனை பேர்? 1040+. ஓகே, 1040 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட டோட்டோ எக்ஸாக்ட்லி அந்த எண் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே, நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் செக் பண்ணிட்டு வந்திருப்பேன். இல்ல ஓகே, பட் நாட் மோர் தென் தட். அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா நான் விலாயாவுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விலாயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் நான் பார்த்தேன். சி நோவின், டோட்டலாக வெளியாகுனது இன் விலாயா 120 மாத்திரம் தான். சேர்ந்தது எவ்வளவு தெரியுமா? மோர் தென் 120. ஆமா, நம்ம கட்சியிலயும் தான் சேர்ந்தது 5000 பேருக்கு மேல சேர்ந்திருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணது மோர் தென் 120. அப்போ இப்போ நம்ம இதை பேசாதனால ஆள் வெளியாகிறாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வெளியாகிற நியூஸ் மட்டும்தான் பெருசா வருது. ஏன்னா கட்சியில சேர்றவங்க யாரோ நான் ஓகே இன்று முதல் காடிலான் கட்சியில் உறுப்பினராக சேர்கின்றேன் யாரும் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் துணை செயலாளர் அதை கொஞ்சம் நீங்க மாதம் நீங்க வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கணும். நீங்க கூட காடிலான் கட்சி ஜாயின் பண்ண பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சீங்க. இப்ப நீங்களும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் யாரும் பிரஸ் கட்சியில சேர்றதுக்காகலாம் பிரஸ் கான்ஃபரன்ஸ். ஆனா பட் டச்சிங் த பாயிண்ட் சிவமலை நான் சொல்றேன், ஐ திங்க் திஸ் ஷுட் பி டன்ல.
இப்போ வெளியாகிறது நம்ம சொல்றாங்க, ஊர்த சொன்னா Yes, yes, yes. அட்லீஸ்ட் ஐ இல்ல திங்க் வெளியாவறவங்க அதை செய்யறது ஒரு பப்ளிசிட்டிக்காண்டி. எக்ஸாக்ட்லி நோ ஆனா சேர்றவங்க ஒரு நோக்கத்துக்காக சேருவாங்க. பப்ளிசிட்டிக்காண்டி யாரும் கட்சியில சேர்றது இல்ல. Beautiful, அது நம்ம beautiful. வந்து செம்ம point பாத்துக்கலாம். இதுல. இது ஆட்டோ பின்னாலே எழுதலாம். இது ஆட்டோ பின்னாலே எழுதலாம். ஆமா ஆமா ஓகே, உண்மை ஆட்டோ வேற. சேர்றவங்க ஆட்டோ பின்னாடி கூட அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன் கட்சியில அந்த கட்சியில சேர்றாங்க. ஆனா வெளியாவறவங்க முக்காவாசி ஒரு குரூப்பா வெளியாவாங்க. அது டெஃபினெட்லி ஒரு பப்ளிசிட்டி ஸ்டன் as well. சரி, மறுபடியும் சொல்லுங்க அந்த டயலாக். இது ஒரு தடவை தான். Golden words are said. நம்ம அப்பப்ப கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு முறை மட்டுமே வாசிக்கப்படும். இல்ல அவங்க சொன்ன பாயிண்ட் ஒரு நல்ல பாயிண்ட். அதாவது கொத்தா போயிட்டு, அதாவது தோத்தவங்க போயிட்டு போன பாட்காஸ்ட்ல கூட சொல்றேன், தமிழ்ல சொல்லுவாங்க மேயற மாடு என்னமோ மாடு அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இந்த தோத்த மாடு வந்து அப்படி போய் பேசும். மாடு கொஞ்சம் நல்ல மாடா இருக்குது இதெல்லாம். சரி, ஏன்னா see when I see this I feel this is so cheap publicity தான் இது. But again, I mean, you want to tell your rights that you can, but tell the right numbers. இப்போ விலாயால நான் பார்த்தோம்னா அன்னைக்கு எம்பிஎன் மீட்டிங்ல என்ன சொன்னாங்கன்னா, the one which left more was சத்யா வாங்ஸா and வாங்ஸா மஜு. ஓகே, இது ரெண்டு தான். மற்றதெல்லாம் only very few 8 10 7 இவ்வளவுதான். சோ வந்தது அது கூட நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன் சத்ய வம்சம் வம்சமாஜிலயோ சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. ஏன்னா ஓகே, நம்ம சில விஷயங்களை உடைச்சு பேசிதான் ஆகணும். அதுக்கு தான் இந்த பாட்காஸ்ட். சோ நீங்க பாத்தீங்கன்னா அதனால தான் நேர்களே நம்ம வந்து திம்பாலான் சத்யோசாகும் காடிலான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லா உண்மைகளும் உங்களுக்கு தெரியணும் என்று. நீங்க பாத்தீங்கன்னா YB ஜாகிர் நம்மளுடைய வம்சமாஜுவோடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வந்து சில இடத்துல வந்து ஓப்பனாவே வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அந்த இதுக்கு. அந்த ஏன்னா அவர் வந்து நமக்கும் தெரியும் ஸ்ரீ ரஃபீஸ் அம்ருடைய நெருங்கின நண்பர். இன்னொன்னு அந்த பெர்சாமாவோட லான்ச்சிங்லயும் அவர் இருந்தாரு. And அவருடைய this one which I didn't agree on his Facebook page, அவர் வந்து ஜாத்தா நகரை வைத்து அவர் நானும் பார்த்தேன். அதுல கீழே அவர் சொல்றாரு, no I don't know whether you read, he said if kalau ingin tahu berkenaan dengan dasar-dasar bersama, sila layan bersama.org. You can campaign it your personal way, but not using you are நீங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம வாக்களித்தவர்களை அவங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. வாக்களித்தவர்களை அப்படியே தூக்கி போட்டு அப்பனா அந்த வாக்கு நம்மளுக்கு செல்லாம போயிருக்கு. அதுதான் வேலை. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, அன்னைக்கு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சத்ய வம்சலையும் வம்சமாஜிலையும் நிறைய பேர் வெளியாக்கிங்க, அவருடைய ஆதரவாளர்கள் தான் வெளியானது. அதாவது கட்சியோடைய ஆதரவாளர்கள் கிடையாது வெளியானது, அவருடைய ஆதரவாளர்கள். அதே மாதிரி தான் சேம் கோஸ் டு சத்ய வம்ச. அங்கிருந்து ஏன் வந்து ஒரு கணிசமான உறுப்பினர்கள் வெளியாயிருக்காங்கன்னா, அங்க நம்ம YB நிக்னஸ்மியோடைய ஆதரவாளர்கள். ஸோ வந்து அந்தந்த பர்டிகுலர் தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் கட்சியை விட்டு வெளியாகிறாங்களே தவிர, உண்மையிலே காடிலான் கட்சியுடைய ஆதரவாளர்கள் இன்னும் கட்சி மேல அவங்களுக்கு பற்று இருக்கு, நம்பிக்கை இருக்குது. அவங்களாம் வெளியாகிறதா நம்ம எங்கேயுமே கேள்விப்படலை. நீங்க பாத்தீங்கன்னா த்ரூ அக்ரி இந்த ஏன்னா ஐ ஃபீல் நம்மளுடைய பற்று சப்போர்ட் லாயலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போது இந்த எந்த கட்சியிலும் சரி நோவின் டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு நோக்கம் இருக்குது அவங்களுக்கு. இப்போ தோத்தவர்கள் பெர்சாமால சேர்ந்தவர்கள் தோத்தவர்கள் தான் சேர்ந்து இருக்கிறாங்க ஒழிய ஜெயித்தவர்கள் அப்படி சேர்ந்து தான் நான் பார்க்கல. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ சா மேபி ஐ மைட் பி, பட் ஜெயித்தவர்கள் போலியே. அப்போனா ஜெயித்தவர்களும் போல கட்சி இந்த எலெக்ஷன்ல பங்கெடுத்தவங்களும் போல. பங்கெடுத்தவங்க சில எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க நம்ம கட்சியில வந்து மொத்தம் ஒரு 1 மில்லியன் பிளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 1 மில்லியன் பிளஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த 1 மில்லியன் பிளஸ்ல நிறைய இந்த நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல, ஓகே எலெக்ஷன்ல தோத்துட்டோம், இனிமே நமக்கு கட்சியில அந்த ஒரு உணர்வுல இருந்து அவங்க தான் வந்து வெளியாகினவங்களே தவிர 3 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த லாஸ்ட் எலெக்ஷன்ல 3 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 3 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் வெளியாகி இருக்கிறாங்க? அப்ப அந்த நம்மளுடைய கட்சி தேர்தலுடைய முடிவுல உண்மையிலே நம்மளுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு உண்மையிலே அதுல வந்து அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா 3 லட்சம் பேர்ல பாதி பேராவது வெளியா இருக்கணும்ல. சரி, பாதி பேர் வேணாம், ஒரு
30% வெளியா இருக்கு, ஒரு 10% வெளியா இருந்தா என்னாச்சு? 30,000 பேர் இல்ல, சரிதானே? எஸ் 3 எஸ் லட்சத்துல Yeah, 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 ஓகே, yeah, 30,000 பேராவது வெளியா இருக்கணும்ல. சோ அப்படி நடக்கலையே, நம்ம எங்கேயுமே கேள்விப்படலையே. சோ இந்த ஒரு சிறிய குரூப் வெளியாகிறதுனால இவ்வளோ 26 வருஷமா இருக்கிற நம்ம கட்சியை வந்து அசைச்சிட முடியும். இது ஒன்றும் புதுசு கிடையாது. சரி, அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ அது புதுசு இல்லை அப்படின்றோம். இப்போ இவர்கள் டக்குன்னு தோத்தவர்கள் டக்குன்னு போயிட்டாங்க. வி ஆல் நோ. வாழ்த்துகள் அவர்களுக்கு. பட் இது ஏன் வெளியாகுறாங்கன்னா, ஐ ஃபீல் தி ஒன் அ பொசிஷன். டக்குன்னு ஒரு இடத்துக்கு வந்துடணும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக நின்றுணும், சட்டமன்ற உறுப்பினராக நின்றுணும், நான் தோத்த இடத்துல மறுபடியும் நான் ஜெயிச்சிடணும் அப்படின்னு அந்த மன பக்குவத்தோடு தான் வெளியாகிறாங்கன்னு நான் கருதுகிறேன். ஐம் சீயிங் லைக் தட். அதை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போது தட் மீன்ஸ் தி வாண்ட் டு ஷைன் ஃபாஸ்ட், தி வாண்ட் டு கோ அப் ஃபாஸ்ட். இப்போ நீங்கள் காடிலான் கட்சியில் பல வருடமாக இருக்கிறீங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய பேர் கூட யூ ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஃபார் எலெக்ஷன் ப்ரீவியஸ்லி. அப்போது அப்படி இருந்து கட்டமாக இருந்து தான் இப்போ நீங்களும் தோற்றுருக்கீங்க. நிறைய விஷயத்துல தோத்துருக்கோம். கட்சி தேர்தலில் லாஸ்ட் கட்சி தேர்தலையும் 2003ல இருந்து போட்டி போடுறோம். ஒரு தடவை ஜெயிச்சிருக்கேன், ஒரு தடவை தோத்துருக்கேன், ஒரு தடவை ஜெயிச்சிருக்கேன், ஒரு தடவை தோத்துருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் தோக்குறப்ப கட்சி விட்டு வெளியாயிருந்தேன். போயிட்டு வரணும். அப்புறம் போயிட்டு உள்ள வரணும். இப்போ அதை தாண்டி நவ் யூ சிட் at one of the highest position, ஒரு 1 மில்லியன் கட்சி தொண்டர்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கட்சியில், அதாவது பலம் இனம் சார்ந்த ஒரு கட்சியில் நீங்கள் துணை செயலாளராக இருக்கிறாங்க. இது ஒரு குட் அச்சீவ்மெண்ட் அண்ட் தட் ஷோஸ் லாயலிட்டி. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கருத்து என்ன? இப்போ பார்க்குறவர்கள் ஹவு டு யூ see திஸ் லாயல்ட்டி? டாக்டர் ஜலிஹா அவர் கூட்டரசு பிரதேசத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர். அவங்க கூட நீங்கள் பல வருடமாக பயணித்து வரீங்க. அவங்க கூட முலாய்க்கிறவங்க. ஐ மீன் ஷீ இஸ் அ வெரி முஸ்லீம் உமன். அவங்களுடைய ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பற்றை. அப்போது பட் நீங்கள் அவங்களுடைய லாயலிஸ்ட், யூ வர் பொலிட்டிக்கல் செக்ரட்டரி, அவங்களுடைய செயலராக இருந்திருக்கிறீங்க. ஸோ இந்த லாயலிஸ்டாக இருக்கிறது இப்படி வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க தாங்குறாங்க, அதனால தான் வந்துட்டாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கருத்து இருக்குது. இது தாங்குறது அல்ல, இது லாயலிட்டி. ஆமாம். ஸோ மேபி யூ வாண்ட் டு ஆட் ஆன் தட் ஆர் வி கேன். ஓகே, நீங்கள் ரேஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு லீடர் கூட ஃபாலோ பண்ணோம்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, பேர் என்ன, தாங்கிறது. மற்றதெல்லாம் பேச முடியாது, நம்ம கொஞ்சம் ஆமாம், நம்ம கொஞ்சம் சரியான வார்த்தைங்களை யூஸ் பண்ணோம் ஆல்வேஸ் வந்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய லாயல்ட்டி கட்சிக்காக, எந்த ஒரு தனி மனிதருக்காகவும் இல்லை. அது நான் உண்மையிலே தெளிவாக இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். என்னுடைய லாயல்ட்டி ஆல்வேஸ் கட்சிக்கு, தனி மனிதருக்காக இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள், தலைவர்கள், பெரிய தலைவர்கள், அதாவது நம்ம துணைத் தலைவர், உதவி தலைவர், இந்த மாதிரி கட்சி விட்டு வெளியாகிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இது 26 வருஷங்கள் ஷெரட்டன் மூஃப்ல பார்க்காததையா நம்ம இப்போ பார்த்துட்டோம். அதனால ஒரு கவர்மெண்டே கவுந்துச்சு. அப்போ வந்து 11 அலி பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கட்சி விட்டு வெளியானாங்க, இன்க்ளூடிங் நம்மளுடைய துணைத் தலைவர், உதவி தலைவர், ஒரு பெரிய குரூப்பே வந்து மொத்தமாக வெளியாகுனாங்க. அப்போ எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, இதோட முடிஞ்சிச்சு காடிலான் கட்சி, அவ்வளோதான், இதுக்கப்புறம் கடிலான் கட்சி திரும்பி எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க நோய். இதோ அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க, குத்தா வெளியாகுனாங்க அந்த காலகட்டம். இப்போ மாதிரி கூட இல்லை. அப்போ உண்மையிலே அப்போ வந்து நான் வனிதால இருந்தேன். அந்த டைமில் வந்து உண்மையிலே உட்காந்து நேம் லிஸ்ட் உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். ஓகே, இவ்வளோ பேர் உண்மையிலே வெளியாகுனாங்க. ஒரு ஏன்னா அந்த தலைவர் கூட, ஏன்னா 11 பேர் மொத்தமாக வெளியானாங்களே, அவங்களுடைய லாயலிஸ்ட் எல்லாமே வெளியாகுனாங்க. ஆனால் கடிலான் கட்சி அதை விட ஸ்ட்ராங்காக தானே இருந்துச்சு. மூவ்க்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிருச்சு. Then we made our prime minister to become our president to become the prime minister of the country. இதெல்லாம் ஷெரட்டன் மூவ்க்கு அப்புறம் நடந்தது. ஸோ நம்ம கட்சி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னா, இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்குமானா நிச்சயமா கடிலான் கட்சியை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அசைச்சிடவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நான் சொன்ன மாதிரி போராட்டவாதிகளால் உருவாக்கப்பட்ட கட்சி. சண்டைகள் இருக்கும். ஏன் சண்டைகள் இருக்கணும் நம்ம பார்த்துக்கணும். இவங்கெல்லாம் சாதாரணமாக
கும்பிடு போடுறவங்க கிடையாது. இப்போ மற்ற அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் சொன்னால் கையை கட்டி உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஓகே, ஒரு மீட்டிங்கில் தலைவர் சொன்னால் கையை கட்டிட்டு மறு வார்த்தை யாரும் பேசக்கூடாது, பேசவும் மாட்டாங்க. அதுதான் மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிற வழக்கம். ஆனால் உங்களுக்கே தெரியும் நம்ம மீட்டிங்ஸ்லாம் எப்படி நடக்கும்னு. மேஜையை தட்டுவோம், கத்துவோம், பேசுவோம். பிகாஸ் நம்ம ஈஸியாக எதையும் விட்டு கொடுக்குற ஆளுங்க கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க தான் கடினான் கட்சியில் ஆரம்பத்துல இருந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வி ஆர் ரிபேலியஸ் இன் நேச்சர். அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான உறுப்பினர்கள் கொண்ட கட்சியை அவ்வளோ சீக்கிரம் அசைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. நிச்சயமாக கிடைச்சிருச்சா? அது ஒட்டி ஒரு கேள்வி இருக்குது, பட் நோவின் முத கேட்டுறேன். ஓகே, நிச்சயமாக இந்த இந்த அரசியல் கட்சியில் வெற்றி தோல்வி வந்து எல்லா போட்டியிலும் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு லும்ரா ஈடுபான்னு தான் சொல்லுவேன். நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் வந்து படிக்கட்டுலையும் செங்கக்கல் இருக்குது, கோபுரத்துலையும் செங்கக்கல் இருக்குது. எந்த செங்கக்கல் கோபுரத்துக்கு போகுது, எந்த செங்கக்கல் படிக்கட்டில் இருக்குது, என்ன வித்தியாசம்னா அந்த அந்த கோயில் சபதி வந்து அந்த அந்த உளியை வச்சு உடைச்சோன்னே உடையுதுல, அது வந்து படிக்கட்டாகுது. எவ்வளோ அடி வாங்கி 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 தாங்கி தாங்கி உடையாமல் செதுக்கப்படுற செங்கக்கல் தான் கோபுரத்துக்கு போகுது. ஸோ நம்ம பயணத்தை வந்து நம்ம தளர்ந்து விட்டுட்டோன்னா நம்ம கீழே படிக்கட்டு செங்கக்கல்லாக தான் ஆகணும். உங்களுடைய அரசியல் பயணம் நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த அரசியல் பயணத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து தமிழ் பள்ளியிலேருந்து லா டிகிரிலேருந்து சேம்பர்ஸ் சொந்த சேம்பர் வச்சுருக்கிறதுலேருந்து இன்றைக்கி வந்து திம்பலான் சித்தியூஸ் ஆகுங்க ஆகிருக்கீங்க. ஸோ ரவுப்லேருந்து இங்கே புத்ராஜா வரைக்கும் இந்த பயணத்தை வந்து திரும்பி பார்க்கும்போது வாட் டு யூ திங்க்? நீங்கள் சின்ஸ் ஹிஸ்ட்ரியை டச் பண்ணதுனால நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்ல. யூ வாண்ட் டு டாக் அபவுட் மை பர்சனல் ஜேர்னி. என்னுடைய பர்சனல் ஜேர்னி ஆரம்பித்தது வந்து when I was 15 years old. எனக்கு 15 வயதாக இருக்கு. அப்போ நான் ஃபார்ம் 3 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஃபார்ம் 3 படிச்சுட்டு இருந்தப்போ நம்மலாம் எதோ செஞ்சுருப்போம். ஓகே, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு இந்த சோஷியல் ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கு 15 வயதாக இருக்கிறப்ப தான் 1998 அப்போ எனக்கு இந்த ஹரக்கா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் அப்போ ஈஸியாக கிடைச்சிடாது. அந்த 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 ரவுப்லலாம் வந்து பாஸ் இஸ் குவைட் ஸ்ட்ராங். இந்த அப்போ நம்மளுடைய ஸ்வரக் அடிலான் மாதிரியோ அந்த நம்மளுடைய டிஏபி பேப்பர்ஸ்லாம் வந்து கிடைக்காது. அப்போ ஸ்வரக் அடிலான்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட்க்கு எகெயின்ஸ்டாக, அதாவது கவர்மெண்ட்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே பேசுகிற ஒரே பத்திரிக்கை ஹரக்கா மட்டும் தான் இருந்தது. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி எப்பயுமே வந்து பெந்தவங்களை வந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஸோ அதை நான் வந்து ரொம்ப கான்சிஸ்டண்டாக படிப்பேன். படிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன செய்வேன்னா அதை ஃபோட்டோ செட் பண்ணி ஸ்கூலில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். பயங்கர வேலை செஞ்சிருக்கீங்க. அப்போ வந்து எனக்கு 15 வயசு தான். ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து எஸ்பி அதை நோட்டீஸ் பண்ணி ஃபோட்டோஸ்டேட் கடை வரைக்கும் தேடி போயிட்டாங்க. யார் வந்து ஏன்னா ரவுப்ல ஒரே ஒரு ஃபோட்டோஸ்டேட் கடை தான் A3 சைஸில் ஃபோட்டோஸ்டேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் குவைட் ஈஸி டு ஐடென்டிஃபை எந்த கடையிலேருந்து அது வெளியாக இருக்குன்னு. நல்லவேளை அந்த அங்கிள் எனக்கு காட்டி கொடுக்காம 15 வயசுல நீங்க வந்து வாண்டட் லிஸ்ட்ல வந்துட்டீங்க. ஆமா, வாண்டட் ஆகி இப்போ லாயர் ஆயிட்டாங்க. ஓகே 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 ஓகே. நல்லவேளை அந்த அங்கிள் காட்டி கொடுக்கல. எங்க அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, உங்க பிள்ளைய இப்போ எஸ்பி தேடுறாங்க, ஃபோட்டோஸ்டேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றதெல்லாம் வந்து நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது. ஸோ அப்போ வந்து இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கு எகெயின்ஸ்டாக குரல் கொடுக்கணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னா அது குரல் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்து எனக்கு அப்பயே இருந்தது. அதனால தான் ஒரு வேளை வந்து நான் லா டிகிரி படிக்கிறப்ப எனக்கு வந்து இந்த அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்கெண்டும் எங்கேயாவது ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் லீகல் எய்ட் சென்டர் இருக்குல்ல கேல்பால, அப்போ நான் வந்து லா டிகிரி கூட முடிக்கல. படிக்க ஆரம்பிச்சப்பே அங்கே நான் ஒரு வாலண்டியராக ஜாயின் பண்ணி இப்படி தான் நம்மளுடைய தலைவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அரெஸ்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லாயர்ஸ் டீமில் ஜாயின் பண்ணதுனாலையோ என்னவோ தெரியல, நான் வந்து இன்னைக்கு இங்கே இருக்கிறேன். ஸோ இட் ஸ்டார்டட் லைக் தட். நான் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் அ வாலண்டியர் லாயர் ஃபார் கடிலான். Then I become part of the lawyer in Datuk Anwar Ibrahimoட legal counsel. So it started like that. That means it's a long journey, It's a very long journey, very very long journey. என்ன ஏன் என்னோட நெக்ஸ்ட் கேள்வி முத நான் சொன்னேன்னா, பார்த்தீங்கன்னா இப்போது சிலர் சொல்லுவாங்க நோவின், இல்லை கட்சியில் முன்ன இருந்தவங்களாம் இப்போ இல்லை, the important peopleலாம் இல்லை, tell me who is there. ஒருத்தர் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஞானி பேசுவார், அவர் இவ்வளோ ஆயிலா போட்டோலா அப்படின்வார் ஒருத்தர். அவருக்கு வேற ஒரு நாள் அவர் என்ன சொன்னார்னா, tell me who is there with him. அவர் கூட யாரும் இல்லை, who is with Dato Sri. அன்றைக்கி இவர் முன்னாள்
சட்டமன்ற நம்ம காடிலான் உறுப்பினர் லீடர் கோபாலகிருஷ்ணன் அவர் சொன்னார், tell me who is with அனுவா since before அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் என்கிட்ட கேட்கும்போது நான் சொல்லுவேன், lot of people are still with Anwar Ibrahim. Lot of them are still with Anwar Ibrahim. The few who left, yeah, they became famous. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ நீங்கள் அப்போலேருந்து இருக்கிறீங்க. I believe when you were the lawyer or just a student, Datusri would have not seen or know you personally. இப்போ தெரிஞ்சிருக்கலாம், பட் பர்சனலி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல பர்சனலி கூட அவருக்கு தெரியும் பிகாஸ் You are in the lawyer team. because we were part of his lawyers team. அப்போ you see like Dato Sri Gopal Sriram, late Gopal Sriram was his lead counsel. So we were part of his lawyers team, but junior lawyer la. Senior courtல எழுந்து பேசுற lawyer கிடையாது, அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ற junior lawyer. that means அங்க இருந்தவங்க அவர் கூட ஆரம்ப காலத்துல கஷ்டத்துல இருக்கிறவங்கலாம் இன்னும் இருக்கிறாங்க. ஆமா இருக்கிறாங்க. All are left. I'll say, for example, Dato Azman Abidin. I mean, we all know that அவருடைய அந்த போராட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா அவர் இருப்பாராங்க. And he's still there. Never gotten a seat. அவர் இங்கே சுற்றி வச்ச பொலிட்டிக், அங்கே சுற்றி வச்ச பொலிட்டிக் அப்படி தான் இருந்திருக்கிறாரு. லைக் யூ. அப்போது தட் மீன்ஸ் காடிலான்லேருந்து போனவங்க அவங்க ஏதோ ஒரு வருத்தத்தில் அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கல, அதனால தான் போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சம்சுல் இஸ்கண்டா, அது சம்சுல் இஸ்கண்டா வந்து ஹி வாஸ் த என் கண்ணன்ல த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் கண்ணன்ல சூப்பர் கண்ணன். என்ன ஆச்சுன்னா அவர் மீன் let the court decide and judge him, but when he was ஒரு விஷயத்தை அவரை பற்றி சொல்லும்போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அவர் ரிசைன் பண்ணிட்டு he left and he's still with the கட்சி. உண்மைதான். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபி சிவராசா ஃப்ரம் டே ஒன்ல இருந்து இருக்காரு. டே ஒன்ல இருக்காரு. அவரு கட்சியில தோத்தது இல்லையா? எத்தனையோ போன கட்சியில எலெக்ஷன்ல கூட தோத்தாரு. இந்த கட்சியில அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல கூட தோத்தாரு. அவருக்கும் தான் சீட்டு கிடைக்காம போச்சு. அதுக்காக அவர் கட்சி விட்டு வெளியாயிட்டாரா? இல்லையே. இதே மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க, நான் ஒரு கட்டத்துல வந்து கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆள் ஆன் த டே ஆஃப் நாமினேஷன் என்னோட ஐசி பிரச்சனையாச்சுன்னு என்ன வந்து நாமினேஷன்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு தெரியும் ஐ வாஸ் சபோட்டாஜ்ட். நான் இது என்னைக்காவது வெளியே சொன்னதே இல்லை. அந்த டீட்டெயிலும் இங்க நான் வெளியே சொல்ல போறது இல்லை. ஏன்னா சொந்த கட்சி சபோட்டாஜ் பண்ணிச்சுன்னு நான் போய் வெளியே சொன்னேன்னா அது கட்சிக்கு அவமானம். இன்னைக்கு வரைக்கும் வேளாண் நான் கூட சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அந்த பழியை நான் சுமந்துட்டு இருக்கேன். நான் ஒரு லாயர், அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். ஆனா நான் போய் சொல்ல முடியுமா? என்கிட்ட எல்லா விதமான எவிடன்ஸ் தான் அன்னைக்கு என்னால வெளியே சொல்ல முடியல. ஏன்னா சொந்த கட்சியோட மானம் முக்கியம். அன்னைக்கு 2018 நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்டா வந்து ஜெயிச்சிருக்கோம். அந்த கட்டத்துல என்ன சப்போர்ட்டாஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் சொல்லி இருந்தேன்னா அன்னைக்கு நம்ம கட்சிக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த பழியை சுமந்துட்டு இருக்க வேலை. எனக்கு அந்த வேதனை இருக்காதா? வேதனை இருந்துச்சு, இன்னமும் இருக்கு. ஆனா எல்லாத்த விட சொந்த சுயநலத்தை விட, சொந்த மானத்தை விட, சொந்த தன்மானத்தை விட இன்னைக்கு வரையும் நான் பெருசா மதிக்கிறது கட்சி. அந்த கட்சி ஏன்னா அந்த கட்சிக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, ஒரு ரிஃபார்ம் அஜெண்டா இருக்கு. அது வந்து படிப்படியா தான் இப்பதான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அந்த 3 வருஷத்துல 60 வருஷ டேமேஜ் நீ சரி பண்ணுன்னு சொன்னா அந்த மனுஷன் என்னத்தான் பண்ணுவாரு? நீங்க சொல்லுங்க. நமக்கும் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ரீசனபிளான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வைக்கணும் ஒருத்தர் மேல. நீங்க சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்குன்னு உள்ள அவங்கள நான் தப்புன்னு சொல்லல, ஒரு அதிருப்தியில நிறைய பேர் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னமும் அந்த கட்சியோடைய ஆரம்ப கொள்கை மேல நம்பிக்கை வச்சு இன்னமும் கட்சி கூட இருக்கிறவங்க ரொம்ப பேர். அவங்க வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் மூலமா வெளியே வர்றது, அது நீங்க ஒரு விஷயம் செய்யலாம். அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி பேச வைக்கலாம். அவங்களோட ஹிஸ்டரியை சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம வெளியே கொண்டு வரணும். கட்சி விட்டு வெளியே போறவங்களை மட்டுமே ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. Actually true. அது அந்த ரிஃபார்ம், one of the agenda is that அண்ணா தேர்தலில் to tell everything about everyone. காடிலான் see the reformists-லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியன் ரெஃபார்மிஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் என்ன காலகட்டத்தில் அவங்களும் அப்படியே ஸ்லோ ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜேலஸ்னஸோட நீங்கள் அந்த வைராக்கியத்தோடு பேசுகிறீங்க. ஹவு டு யூ சி, எப்படி நீங்கள் உங்கள் கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மேலே நீங்கள் கட்சியில் நடக்கிறத நீங்கள் மேலே இடத்துலேருந்து பார்க்குறீங்க. நீங்கள் அந்த டைமில் ஆரம்பித்ததும் இப்போ இருக்கிற பெர் பண்டிங்கன் அந்த ஐ மீன் இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே பிகாஸ் தட் டைம் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் டைம் இஸ் டிஃப்ரெண்ட். பட் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? முன்னே இருக்கிறதும் இப்போ இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் காடிலான் எப்படி இருக்குது?
இஸ் இட் த ஃபைட்டிங் as before or now they are slow? இதில் என்னுடைய உண்மையான கருத்து சொன்னோம்னா now we are slow. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் அந்த போராட்டவாதிகளை நாங்கள் எதையுமே பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. See, we all spend our own money, own earning, even same goes to you and அப்போல்லாம் வந்து நம்ம கட்சி வந்து நமக்கு ஒரு 10 காசு வந்து கொடுத்தது நமக்கு எந்த பதவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நமக்கு வேண்டியது எல்லாமே ஒரு மாற்றம். அதுக்காக நம்மளுடைய டைம் வேலை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு தான் வந்து இந்த ஆல் திஸ் வைல் நம்மளுடைய கட்சி நடந்திருக்குது. எல்லா தலைவர்களும் அப்படிதான், எல்லா லெவலில் உள்ள சபாங்காக இருக்கட்டும், அது ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஃபெடரலாக இருக்கட்டும், புசாட்டாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கவுங்களுடைய சொந்த உழைப்புலேருந்து தான், அவங்களுடைய பணமாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வந்து பூல் ஃபண்டிங் தான். இன்னைக்கு தான் 2022 தான் நம்ம வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஆயிருக்கோம். 2018 கூட அது நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்ல முடியாது. 2022 தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆயிருக்கோம். இந்த மாதிரி வந்து சில பேர் வந்து மினிஸ்டர் ஆஃபீஸ்லயும் எல்லாருமே வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வந்து உட்காந்துருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டங்களை வந்து யாருமே வந்து பெருசா பார்க்கறது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போராடி மக்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சந்திச்சு, இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் வேலை அவங்ககிட்ட, ஒரு 2004 அந்த காலகட்டம், 2004 to 2010 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் எங்கே பிரச்சனை நடந்தாலும், அதாவது முக்கியமாக இந்த ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்த பிரச்சனை நடந்தாலும், டெத் இன் கஸ்டடியாக இருக்கட்டும், டெம்பிள் இஷ்யூவாக இருக்கட்டும், ஸ்டேட்லெஸ் இஷ்யூ இந்த ஐசி பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன பிரச்சனை நடந்தாலும் முதல்ல போய் நிற்கிறது கடிலான் ஆளுங்க தான். கடிலானுடைய லாயர்ஸ் தான் முதல்ல போய் நிற்பாங்க. அந்த காலகட்டத்தில் சுரேந்திரன் இருந்தார், லத்திஃபா கோயா இருந்தாங்க, நம்ம எரிக் இருந்தார், YB சிவா இருந்தாங்க. ஒரு பெரிய லீகல் டீம் இருந்துச்சு. எங்கே ப்ராப்ளம் நடந்தாலும் அங்கே போயிடுவோம். கேள்வி அப்போ ஜஸ்ட் அதை சும்மா ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணேன், ஏன் இப்போ இல்லை? ஓகே, ஒன்று அந்த டீம் ஏன்னோ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த டீம் வந்து கொஞ்சம் பேர் வெளியாயிட்டாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் மிச்சம் பேர் என்ன ஆனாங்கன்னா, கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த செகண்ட் லேயர்ஸ் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த இந்த எல்லாத்தையும் ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏஜென்சியை குவெஸ்டின் பண்ணுற அந்த ஒரு தைரியம் எல்லாருக்கும் வந்துடாது. ஓகே, அந்த ஒரு செகண்ட் லேயர்ஸ் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, 2018 வந்து 2018க்கு முன்னாடி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனையிலுமே இந்த மாதிரி இஷ்யூஸில் I would have been there. ஏன்னா 2018 என்ன நடந்துச்சு, நான் வந்து SUSKவா டெபுட்டி மினிஸ்டர் YB சிவராசாவோட SUSKவா ஐ வாஸ் அப்பாயிண்டட். ஸோ SUSKன்றது ஒரு PTD பொசிஷன், ஒரு PTD பொசிஷன். I can't question and I can't be like before, go and protest. ஒரு தடவை நான் ஆக்சுவலி செஞ்சுட்டேன், அதை தெரியாமல் செஞ்சுட்டேன். நர்சரி சுங்காய்பூலோ நர்சரியில் வந்து இடிக்க போனப்போ போயிட்டு அந்த பெக்கோ இருக்குல்ல, அது முன்னாடி போய் உட்காந்துட்டேன். அப்போ நான் வந்து SUSK, அப்போ என்னோட கேஎஸ்யூ கூப்பிட்டு சொன்னார், நீ முந்தி மாதிரி ஒரு போராட்டவாதி கிடையாது, now you holding a PTD பொசிஷன், ஸோ உனக்குன்னு சில எத்திக்ஸ் இருக்குது. ஸோ என்னை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணார். ஸோ ஐ அக்செப்ட் இட் as a குட் அட்வைஸ்லாம். ஆனால் இந்த மாதிரியான இந்த போராட்டத்தில் இருந்த நிறைய பேர், நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் சைனீஸில் கச்சன் எடுத்துங்க, பிகாஸ் இந்த மாதிரியான இந்த போராட்டம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி போயிட்டு இஷ்யூஸை டேக் அப் பண்ண அந்த டீம் இருக்காங்களே, அவங்களாம் போய் கவர்மெண்ட் பொசிஷனில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. அப்போது கேள்வி என்னன்னா, இப்போ சிலர் இப்படி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் அங்கே தானே உட்காடுறீங்க, அப்போ ஏன் நீங்கள் எடுத்து பேசல? ஓகே, குட் கொஸ்டின். நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கவர்மெண்ட்குள்ளே இருக்கிறப்ப நமக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அங்கே உள்ளே போய் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் இருக்குதுன்னு. நம்ம வந்து செய்யலைன்னு சொல்ல முடியாது, ஆனால் செய்யறத வெளியே பேச முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறத ஓகே, நான் இந்த இஷ்யூவை இன்னைக்கு எடுத்து இதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இதை நான் வந்து கொஸ்டின் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா MRSMல அந்த டைமில் வந்து MRSM எங்களுக்கு கீழே இருந்தது, மிஸ்டர் ஷிஷான் இருந்தார். இப்போ PMOவில் நாங்கள் அந்த MRSM இன்டேக்கை நம்ம பிள்ளைங்களை இன்டேக்கில் கொண்டு வரதுக்கு உள்ளே எவ்வளோ போராடணும்னு எங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நஞ்சு போராட்டம்ல அந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்போ இருக்கிற நியூஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிள்ளைங்க MRSMக்குள்ளே வரணும், ஏன்னா அது எங்களுக்கு கீழே இருந்தது இல்லை. ஸோ அதில் உள்ளுக்கு இருக்கிற அந்த இஷ்யூஸ் எல்லாமே என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரோட் ஷோ செஞ்சோம். ஸோ சில விஷயங்கள் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வனாக இருக்கிறப்ப உங்களுக்கு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் செய்கிற விஷயத்தை பெருசாக பப்ளிசைஸ் பண்ண முடியாது. நீங்கள் போயிட்டு
மைக்க பிடிச்சி நீங்க போயிட்டு போராட்டமும் பண்ண முடியாது. அதுக்காக உள்ள இருக்கிறவங்க செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. செய்யற விஷயத்த நம்ம வந்து வெளியே சொல்ல முடியாது. போய் Facebookல ஓகே ஹரிணி சையத் செல்சைகான் பபராப்போ மசாலான்னு சொல்லிட்டு போயிட்டு போட முடியாது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் கவர்மெண்ட் சர்வன்ட் எத்திக்ஸ். எக்ஸாக்ட்லி ஏன்னா நோவின் என்கிட்ட இதை வந்து சொல்லுவாங்க, என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் கேட்க வேண்டியதானே, நீங்கள் அங்கே இருக்கீங்க சொல்ல வேண்டியதானே. நான் என்னுடைய மறுபதில் எப்படின்னா, நான் செய்யலைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் உங்களுக்கு எக்ஸாக்ட்லி நான் செய்யலைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நம்ம கேட்கல பண்ணல அப்படின்னு. ஸோ திஸ் சம்திங்ஸ் ஐ திங்க் யூ ஹவ் பீன் தேர் இந்த மினிஸ்ட்ரியல். மேபி உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் இருந்தது சத்யூஸ் அக்பா தானே? அது ப்ரீவியஸ் ரெஜிம். ஆமாம். ஸோ சத்யூஸ் அக்பாவில் வந்து that is not everything you can put on Akbar. நான் அந்த பொசிஷனுக்கு நான் சொல்றேன். You can put என்னன்னா ரொம்ப பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நம்ம வந்து சத்தம் போட்டு தான் ஆளுங்கட்சிக்கிட்ட பேச முடியுது. இப்போ வந்து நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம். இப்போ எந்த பிரச்சனையாலும் இருந்தாலும் இப்போ என்னுடைய லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். சுங்காசி போட ஒரு பிரச்சனை, ஈப்போல ஒரு பிரச்சனையா, இப்போ வந்து எனக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது பிஎம்ஓவில். ஸோ அவங்க அந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னே மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிடுறோம். வெதர் இட்ஸ் டெம்பிள் இஷ்யூஸ், டெம்பிளுக்கு மானியம், அந்த மாதிரிலாம். முந்திலாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் பர்சன் நேஷனல் ஸ்ட்ரக்சரில் ஒரு தமிழ் பள்ளியோ இல்லை ஒரு கோயிலோ வந்து அவங்களுக்கு மானியம் வேணும்னா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கிடையாது, ஒரு போராங் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அது வந்து அவங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன் இவங்கெல்லாம் பிடிச்சி கையை பிடிச்சி காலை பிடிச்சி, அப்புறம் அவர் மாநில தலைவர் கூட்டு போய், மாநில தலைவர் வந்து தேசிய தலைவர் போயிட்டு அங்கே போய் கையை கட்டு ரெண்டு கதவை திறந்து விட்டு தலைவரே இந்த மாதிரி அப்படின்னு பேசி அப்புறம்தான் நடக்காதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ அப்படி இல்லை. இப்போ மித்ராவோட கோயில் மானியம்லாம் வந்து மித்ரா இடையில ரத்தோஷி ரமணிக்கில் 20,000 கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன். 300 கோயிலுக்கு மேலே ஒரே நாளில் 300 பேருக்கு கொடுத்தாங்க ஆன்லைன்லேயே. அது இன்னொரு ஜஸ்ட் டு டச் என்ன சேட்னா, எத்தனை கோயில் வெளியே வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம கம்யூனிட்டியில் அது ஒரு பெரிய சாபக்கேடுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு வழி தெரியுதா, இந்த வழியில் போனால் உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்கும், இல்லை உதவி கிடைக்கும், இல்லை நல்லது நடக்கும்னு தெரிஞ்சால் அவங்க எடுத்தவங்க மட்டும் வச்சுக்கிறாங்க, மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனும் போய் கிடச்சிருச்சுன்னா, அவனும் நல்லா இருந்துட்டானா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. ஸோ நல்லதை வந்து பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே டைம் இல்லை. இன்னொன்று நம்ம பொதுமக்களும் வந்து இப்போ நம்ம டிக்டாக்ல வந்து எத்தனையோ நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயம். ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்கார், அவர் நார்மலி ஹேட் போட்டு பேசுவார், நிறைய விஷயங்கள் லேர்ன் 1001 திங்ஸோ என்னமோ அவரோட பேர். அவர் ரொம்ப நல்லா பேசுவார், நல்ல கருத்துக்கள் சொல்லுவார். அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து இந்த பானிபூரி சரியில்லை, அந்த குனாஃபா சரியில்லைன்னு ஒரு ஆள் பேசினா அது மில்லியன் கணக்கில் போயிடும் வியூஸு. ஸோ நல்லது நீங்கள் பேசுங்க. அது யாருமே இதை அண்ணன் தேத்தாரை ஷோலையே கடந்த ஒரு ஐ திங்க் ஒரு 4 வருஷமாக நீங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அரசாங்கம் இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்கன்னு போஸ்டர் போடுவோம், டெக்ஸ்ட் போடுவோம், எல்லாம் போடுவோம். ஆனால் லைக்ஸ் வராது, ஷேர் வராது. இப்போ அண்ணன் தேத்தாரில் இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, எத்தனை வியூஸ் எத்தனை லைக்ஸ் வருது. நல்ல விஷயம் பேசுறோம்ல. இதுல நான் என்ன சொல்லிக்கிறேன், நானும் இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டேன். அப்புறம் பாத்துக்கோங்க, நீங்க இப்ப வந்து ஒரு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் போடுங்க, நாளைக்கு அண்ணன் தேத்தாரி ஷோ ஹிட் ஆயிரும். அந்த கொடூரத்தை என்னாலே பார்க்க முடியாது. ஒரு விஷயத்தை டச் பண்ணோம்ல, நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த வியூவர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்போசிஷனா இருக்கிறப்ப நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வேற. அப்ப என்ன பண்ணோம், நம்ம கொடி பிடிச்சி முன்னுக்கு நின்று சத்தம் போடணும், உண்ணாவிரதம் இருக்கணும், சிட் இன் ப்ரொடெஸ்ட் பண்ணணும், பிரஸ்ஸை கூப்பிட்டு சத்தம் போட்டு சொன்னா மட்டும்தான் அந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா when you are in government it's not the same because you have a direct access. நம்ம அதை உட்காந்து மீட்டிங்ல பேசணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த பீரம்லி கோயில், அது ஒரு உதாரணமா சொல்லலாம். பீரம்லி கோயில் வந்து ஒரு 2013 நினைக்கிறேன் இருக்குமா, அந்த டைம்ல வந்து அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஸோ அப்போ இதே நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த டீம் ஆஃப் நம்ம கார்டிலான் ஆக்டிவிஸ்ட், நீங்களும் தான் அந்த டைம்ல இருந்தீங்க நினைக்கிறேன். ஏன்னா கார்டிலான் முக்கியமாக விலாயால இருந்த என்ன பண்ணோம், பேக்கோவில் உள்ள நுழைய முடியாம நேராக படுத்தாச்சு. உள்ள தைரியம் இருந்தால் எங்களை மீறி போன படத்தெல்லாம் பார்ப்போம், அதை தான் நாங்கள் செஞ்சோம். இதே இப்போ மஸ்ஜித் இந்தியா கோயிலுக்கு பிரச்சனை வந்தப்ப நம்ம என்ன பண்ணோம், அதை தான் பண்ணோம். ஆனா உள்ள உட்காந்து செட்டில் பண்ணணும், உள்ள உட்காந்து செட்டில் பண்ணணுமா இல்லையா? நானும் அதுல இருந்தேன். நீங்களும் இருந்தீங்க, you are part of it. எத்தனை மீட்டிங் போட்டுருப்போம். அது I remember அதுக்காக நம்ம செய்யல நான் இருமா வேலா. Correct. See, I know that Dr. Zach was there that time. அவங்க வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர் பிரபா இவர்கள்லாம் மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்க, கோயில் தலைவரும் வச்சு. I think that time நோவின் என்ன சிவா, I was going to
பின்னாடி போயிட்டு 10 இருக்கு. மில்லியன் worth of land அந்த Exactly. கோயிலுக்கு நம்ம பெற்று கொடுத்துங்க. இது வரைக்கும் சரித்திரம் இருக்கா? ஆமா, சரித்திரம் இருக்கா நீங்க சொல்லுங்க. இட்ஸ் ஹார்ட் ஆஃப் கேல் தெரியுமா? ஹார்ட் ஆஃப் கேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி சரித்திரம் இருக்கா நீங்க சொல்லுங்க. அது அன்னைக்கு ஐ வாஸ் ஆன் த வே டு பின்னங். அது YB ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. YB ரமணன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க. சரி ஐ கேம் பேக். ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் வர் தேர். எல்லாரும் அந்த பாட்டை ப்ளே பண்ணுறோம். எல்லாருமே நீங்க இருந்தீங்க, டத்துஸ்ரீ ரமணன் இருந்தாரு, பிரபா இருந்தாங்க, எல்லாரும் ஒத்துமையா, ஈவன் டத்துஸ்ரீ சரவணன் கூட இருந்தாரு. Yeah. ஒத்துமையா கட்சி பேதம் இல்லாம அவ்வளவு பேரும் ஒரு டேபிள்ல உட்கார்ந்து நம்ம கம்யூனிட்டிக்காக பேசி நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து கொடுத்தோம். ஆனா எத்தனை பேரு இத ஒரு வெற்றியா வந்து பாக்குறாங்க? இல்லையே. இல்லை, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து அரசாங்கம் மாறிடுச்சு, மந்திரிகள் மாறிட்டாங்க. ஆனால் எத்தனையோ கோயில்கள் வந்து சில கட்சி சார்ந்து இருக்காங்க, எத்தனையோ என்ஜிஓஸ் வந்து இன்னும் சில கட்சி சார்ந்து தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த கோயில் பணியிலையோ இல்லை என்ஜிஓ பணியிலையோ வந்து கடந்த 40 வருஷம் 50 வருஷமாக இருக்காங்க. அவங்களோட லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அவங்க நம்ம வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே உள்ள ரெஜியூமில் 10,000 வெள்ளி கொடுத்துருந்தா கூட அதை 10 பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் 1,00,000 வெள்ளி கொடுத்தா கூட யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வந்து இந்த பொலிட்டிக்கல் கேமை வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப ஆர்ந்து கூர்ந்து கவனிக்கணும் இந்த கேமை வந்து. ஓகே, கமிங் பேக் டு சிவமலர், நீங்கள் வந்து ரவுப்லேருந்து இங்கே இந்த பயணத்தை பற்றி பேசுனீங்க. எனக்கு என்ன கேள்வின்னா, 15 வயசுலேயே வந்து ஹரக்காலாம் ஃபோட்டோ செட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு 15-16 வயசில் ஒரு ஆணோ பெண்ணோ வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஜான் நீங்களாம் வந்து ஐ திங்க் 16 வயசில் ஒரு லவ் எனிதிங் இருந்துச்சா? லவ் அது இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்க. வேணாம் அந்த டாபிக் வேணாம். 16 வயசுல நம்மலாம் ஐயோ அந்த டைலாக் சரி முடியல பேச முடியல. ஓகே இந்த மாதிரி ஒரு பருவத்தில் நீங்கள் வந்து யூ பொலிட்டிக்கலி இன்க்ளைன். அதுவும் இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியன் கம்யூனிட்டியில் ட்ரெடிஷ்னலி வந்து ஒரு கேர்ள் வந்து நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், இந்தியன் கேர்ள் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு அன்ரிட்டன் ரூல் இருக்குது, விச் இஸ் அ வெரி பேட் ரூல் ஐ வுட் சே. ஸோ உங்களுடைய ஆர்வம் வந்து இந்த பொது சேவைக்கும் அரசியலுக்கும் எங்கே தோன்றுச்சு, எப்படி தோன்றுச்சு? உங்கள் தமிழ் பள்ளி காரணமா, இல்லை உங்கள் பெற்றோர்களா, இல்லை நீங்கள் படித்த புத்தகங்களா? ஹவ் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ் பேக் தென்? ஜஸ்ட் டு ஆட் அது ஒட்டி ஒரு பெண்ணாக ஆஸ் அ உமன் இன் பாலிட்டிக்ஸ் அவர் சொன்னது உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி, அந்த ஜேலஸ்னஸ் அது இருந்தது. இப்போ வந்துட்டீங்க. இப்போ எப்படி, ஹவு டு யூ see the differences between ஏன்னா ஜெண்டர் பயஸ் இருக்கும். இன்னொன்று இந்தியன் ஃபீமேல் பாலிட்டிஷியன். இப்போ நம்ம இந்தியன்னா ஐ மீன் அக்ரி வி ஷுட் நாட் see that now we are no more, we should not see in that way. பட் கண்டிப்பாக அங்கங்கே ஐ வாஸ் டாக்கிங் டு சம்மன், அவங்க அங்கங்கே இருக்குது. எப்படி நீங்கள் வந்து இதை மேற்கொண்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அண்ட் வருகிற யங் உமன் இந்தியன் பாலிட்டிஷியனுக்கு நீங்கள் எப்படி, என்ன உங்களோட ஆலோசனை? ஓகே, ஸோ சின்ஸ் அவர் வந்து தாட் ப்ராசஸை பற்றி கேட்டதுனால, ஸோ ஐம் ஆல்சோ ட்ரைங் டு ரிகால் வாட் ஆக்சுவலி ஹேப்பன். ஏன்னா இவருக்கு முன்னாடி சொல்லலை இந்த கேள்விலாம் கேட்க போகிறேன்னு. வந்து நம்ம அன்ஸ்கிரிப்டட் நேர்களே இதுதான் ட்ரைங் டு ரிகால். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா when I was 10 years old, 10 years old, எங்கள் அப்பா வந்து அவர் பெருசாக படிக்காதவர் தான். இன்னும் அவர் ஒரு 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் படித்தார். பட் அவரோட தூர நோக்கு பார்வை வந்து ஐ மஸ்ட் அப்ரிஷியேட். டுடே வந்து இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேல, ஸோ ஐ மஸ்ட் தேங்க் மை ஃபாதர். எனக்கு 10 வயசுலேயே சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜியோட வீரப்போர் அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 இவ்வளோ பெரிய புக்கு, பார்ட் 1 பார்ட் 2 என்னை ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சாரு. மகாத்மா காந்தியோடைய சத்திய சோதனை இதெல்லாம் நான் 10 வயசுல படித்த புக்குங்க. 10 வயசுல நான் படிச்ச புக்குங்க. பிகாஸ் ஐம் ஃப்ரம் தமிழ் ஸ்கூல்ல. ஸோ அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அழுவுற ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இந்த வயசுல உட்காந்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. இந்திரா காந்தி வந்து 13 வயசுல அவங்க அப்பா ஜெயிலில் இருந்தப்ப ஒரு நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு அவங்க தலைமை ஏத்தாங்க அப்படின்னு எங்க அப்பா கொடுத்த அந்த மோட்டிவேஷன் தான். இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா நிச்சயமா எங்க அப்பாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். Happy Father's Day to your father. Yeah, thank you. அவர் இதை கேட்டுட்டு இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையிலே அவர் தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 1990 அந்த டைம்ல எங்க அப்பா திரும்பி சொல்லுவாங்க, பாரு அந்த பொண்ணு நூருலிசா, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பேர் என்ன ஜெயில தத்துஸ்ரீ வந்து
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்த இது அப்பயும் அரக்கால வர விஷயம் தான். அப்பெல்லாம் வந்து நமக்கு ஹரக்கா மூலியமா தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அப்ப எங்க அப்பா வந்து ஒரு வயசு நூறு ரிலீஸாவை தான் வந்து அதுதான் காரணமோ என்னமோ தெரியல, நான் வந்து கார்டிலான்ல ஜாயின் பண்ணதுக்கு. பிகாஸ் கார்டிலானை பொறுத்த வரைக்கும் மை இன்ஸ்பிரேஷன் வாஸ் ரியலி நூறு ரிலீஸா தான். ஏன்னா வந்து ஒரு டத்தோஸ்ரீ ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் ஷீ லெட் த பேர் என்ன சர்டன் ப்ரொட்டஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த காலத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க லீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வந்து டீனேஜ் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து எனக்கு அந்த வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. த தாட் ப்ராசஸ் வாஸ் சச் பிகாஸ் இந்த சுதந்திர போராட்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மை ஃபாதர் இஸ் ஃப்ரம் கிளாந்தன். இட் வாஸ் தேர்ட் ஜென்ரேஷன் இன் கிளாந்தன். ஸோ அவரோட இது பார்த்தீங்கன்னா மேபி அது டிஎன்ஏவா கூட இருக்கலாம். அவங்க வந்து 24 hours நோட்டீஸ் கொடுத்து பிரிட்டிஷால எஸ்டேட் இருந்து வெளியாக்கப்பட்டவங்க. எதுக்கு வெளியாக்கப்பட்டவங்கன்னா அவரும் அவங்க அண்ணனும் நிக் நேம்ல வந்து அங்க நடந்த பிரிட்டிஷ் அங்க அந்த எஸ்டேட்ல அவங்க நடந்த அநியாயத்துக்கு அகெயின்ஸ்டா நிக் நேம்ல எழுதியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற மஜாலாலையோ நியூஸ் பேப்பர்லயோ தெரியல எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து கண்டுபிடிச்ச பிரிட்டிஷ் அங்க இருந்த அந்த 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 எஸ்டேட்டை மேனேஜ் பண்ண அந்த மேனேஜ்மெண்ட் வந்து 24 hours நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வந்து கிளாந்தான்ல இருந்து வெளியாக்கிட்டாங்க. அங்கேருந்து வந்து தான் போய் ரவுப்ல வந்து மினித்தா பண்ணாங்களா, அங்கே போயிட்டு இது பண்ணாங்க. ஸோ மேபி அந்த இது வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்து வந்ததா கூட இருக்கலாம். பட் ஆல் திஸ் திங்ஸ் த புக்ஸ் ஐ ரெட், தென் த அட்வைஸ் ஃபார் மை ஃபாதர் அண்ட் ஆல்சோ அந்த டைமில் நம்ம நாட்டில் நடந்த விஷயங்க நூருலிசா, ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்னோட தாட் ப்ராசஸை வந்து அப்போ இருந்த. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் மொழிக்காக வந்து இந்த தமிழ் மொழி பிரச்சனை வந்து நான் வந்து கொஞ்சம் அதை பற்றி பேசியிருந்தேன். இதே பிரச்சனை வந்து எனக்கு தமிழ் ஸ்கூலில் நடந்துச்சு. எனக்கு வந்து ரவுப்பில் நடந்துச்சு. எஸ்பிஎம்ல வந்து என்னை தமிழ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அது ரொம்ப டீட்டெயிலாக நான் போல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா வந்து ஏன் அவங்களோட காரணம் ஸ்கூல்லையும் நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ரவுப்பில் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு 2-3 பேர் தான் வந்து தமிழ் பாடம் எடுத்தோம். தமிழ் இலக்கியம் எடுத்தது அந்த மாவட்டத்திலே நான் ஒரு ஆள் தான். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ வந்து அங்கே ஸ்கூலில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எடுத்து ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஸ்கூலோட ப்ராத்தஸ் விழுந்துரும். மாவட்ட அளவில் நான் ஒரு ஆள் தான் சுசாஸ்திரான் தமிழ். நான் எடுத்து ஃபெயில் பண்ணிட்டேன்னா அந்த மாவட்டத்தோட ஃப்ரம் 1 நான் பாஸ் பண்ணேன்னா அந்த ஸ்கூலோட ப்ராத்தஸ் வந்து மாவட்டத்தோட ப்ராத்தஸ். நான் ஃபெயில் பண்ணேன்னா இட்ஸ் பிகம் 0. ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோடையும் சரி மாவட்டத்தோட ப்ராத்தஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆயிரும். ஸோ அதுதான் அவங்களோட ரேஷனல். அது வந்து பிள்ளைங்களை வந்து தமிழ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்கூல் வந்து தடுக்கலை. they are more worried about the ஸ்கூலோட ப்ராத்தஸ், ஸ்கூலோட கேபிஐ. ஸோ அப்போ ஆனால் நான் விடலை. நான் என்ன பண்ணேன், பிபிடியில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணேன். I did a sit-in protest in PPD until PPD came out and said that allow her to take பேர் என்ன தமிழ் இலக்கியம். ஸோ அந்த டைமில் வந்து தமிழ் இலக்கியம் எடுத்த ஒரே ஆள் வந்து அந்த மாவட்டத்திலே நான் ஒரு ஆள் தான். பட் I did challenge them. I'll make sure that I'll take a A. So I did prove that I got a A in Tamil and தமிழ் இலக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கூலே தான் எனக்கு பாராட்டு விழா செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இட் மோல்ட் மீ இன்டு என்ன சொல்ற ஒரு ரிபேலியஸ் கேரக்டர், ஒரு போராட்டம். ஸோ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, இட்ஸ் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மெனி சேலஞ்சஸ் தட் ஐ ஃபேஸ் இன் தட் ஏஜ். ரைட்ஸை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற அந்த போராட்ட உணர்வு அப்போ வந்தது தான். ஸோ நீங்கள் கேட்டதுக்கு வருவோம். இப்போ வந்து இந்தியன் உமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு ஹிஸ்ட்ரி தெரியல. நம்ம மலேசியாவில் நமக்கு இப்போ நம்மளுடைய பெரிய சாபக்கேடு என்னன்னா, நம்மளுடைய சொந்த பாரம்பரியம், நம்மளுடைய சொந்த வரலாறு, மலேசியாவோட வரலாறும் தெரியல. நம்மலாம் வந்து மோஸ்ட்லி 80 to 85% வந்து நம்மலாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்தியர்கள். நம்மளுடைய பாரம்பரியமும் அங்கே நம்ம எப்படி வந்து இப்போ வந்து இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஏஷியாவுக்கே வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த அந்த சுதந்திர உணர்வு வந்தது இந்தியாவிலேருந்து தான். இங்கே ஐஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்ஏ இங்கே தான் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து மலேசியாவோட ஐஎன்ஏ வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்தியாவோட சுதந்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்மளோட இனம் வந்து இங்கே மலேசியாவில் எவ்வளோ பாடுபட்டிருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரியுமா கங்கா நாயரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு தெரியும்? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கங்கா நாயர்? ஷீ வாஸ் த, இப்போ நம்ம எல்லாம் கேட்டால் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட்
political leader, I mean who led the political party, ஒரு அரசியல் கட்சியை தலைமை பேர் என்ன, ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவரா இருந்தவங்கன்னா நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் வானா அசிசா சொல்லுவோம், பிகாஸ் அவங்க பிகேஆர் கட்சியோட தலைவர். ஆனா உண்மையிலே வானா அசிசா கிடையாது. இட் வாஸ் கங்கா நாயர். மலேசியால ஓகே. she was the, கூகுள் பண்ணி பாருங்க, if I'm not mistaken, அவங்க தான், I'm not mistaken, she was the pengasas of Labour Party, Malaysia Labour okay. Party in 1960s 70 அந்த கேட்டகரியில அவங்க தான் the first women, Malaysian woman who led the political party. அவங்க தான் இந்தியன் woman, ஒரு இந்தியன் woman, she was the Serenda assembly person. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்? யாரும் அதை பத்தி பேசுறது இல்ல. ஆஃப்கோர்ஸ்ல நம்ம புக்கு சுஜாராவும் அதை பத்தி பேச போறது இல்ல. அது இன்னொரு கான்ட்ரோவர்சி, அது இன்னொரு ஒரு இஷ்யூ. ஸோ நம்ம இந்தியன் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தான் ஸ்ரீ தேவி கிருஷ்ணன், நம்மளுடைய தத்துவ ரமணனுடைய பாட்டி, அந்த காலத்துல எல்லாம் இந்திய தலைவர்கள் வந்தா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்காம போக மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால தான் ஸ்ரீ ரமணனுக்கு வந்து அவருக்கு அந்த அரசியல் ஆர்வமும் அந்த போராட்ட உணர்வும் வந்தது. இட் குட் பி பிகாஸ் ஆஃப் கிராண்ட் மதர். ஸோ நம்மளுடைய இந்தியன் உமன் ஈவன் ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கட்சியோடைய உதவி தலைவர் கூட ஒரு இந்தியன் உமனாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து முந்தி பா கவுன்சிலில் இருந்தாங்க. I can't remember her name. திடீர்னு ஞாபகம் வரல. So Amana was yes பாட்டி அமானா is formerly known as rename through her, அவங்களோட rename from a party, Labour Party, Malaysian Labour Party. 1978. பாத்தி அமானா இன்னைக்கு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி it was a Malaysian Labour Party. அதோட பங்காசாஸ், அதோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க கங்கா நாயர். சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியர்களுக்கு தெரியணும், இந்திய பெண்களுக்கு தெரியணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு போனா வந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்காது, கஷ்டம் தான் சொல்றேன், ஈஸி கிடையாது. ஆண்களுக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த எக்ஸ்ட்ரா அந்த இப்போ நீங்கெல்லாம் இப்போ நீங்கள் ஈவினிங்ல போயிட்டு நீங்க நைட்ல எல்லாம் போய் தேத்தாரைய குடிக்கிறீங்க, ஒரு குரூப்ல பேசுங்க, எத்தனை விமனை இன்வைட் பண்ணுவீங்க? பிகாஸ் இட்ஸ் நாட் அ நார்ம் இல்ல, இட்ஸ் நாட் அ நார்ம். ஆஃப்டர் ஒர்க் இந்த ஒரு குரூப்பா உட்காந்து பேசுறது, ஒரு தேத்தாரை கடையிலையா ஒரு கோபித்தியாம்லயா உட்காந்து பேசி பாலிடிக்ஸ் பேசுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. எங்கேயாச்சும் ஒரு குரூப் ஆஃப் விமன் உட்காந்து பாலிடிக்ஸ் பேசுறது நீங்க பார்த்திருக்கீங்களா? இட்ஸ் நாட் அ நார்ம். பட் ஆனால் இப்போ நம்மளோட மலேசியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்லிமெண்டேரியன் ஒரு 13.5, நம்ம இன்னமும் அந்த 30%க்காக இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். 30% விமன் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்னு. நான் இந்தியன் விமனை பற்றி பேசலை, ஓவரால் மலேசியன் உமன் ரெப்ரசன்டேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்லிமெண்டேரியன் எடுத்திங்கன்னா 222 பார்லிமெண்ட் சீட்டில் 13.5 தான் விமன். இன்னமும் அது வந்து 30% வந்து அந்த கோட்டாவை ரீச் பண்ணவே முடியல. ஆக்சுவலி 30%ன்றது ஒரு நியாயமான ஒரு எண் கிடையாது, ஒரு அங்கு கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுடைய ஓட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா 50%, மோர் தென் ராஃப்லி ஒரு 50%, 52% வந்து விமன் ஓட்டர்ஸ். ஸோ விமன் ஓட்டர்ஸ் வந்து 50% இருக்கிறப்ப அவங்களுக்கான பாலிசியை டிசைட் பண்ணுற அந்த உரிமை வந்து விமனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? நிச்சயமாக. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்டி கார்டினல் ராக்கெட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் மற்ற பெரிய கட்சிகளோட நம்ம எவ்வளோ பெட்டு இந்த விஷயத்தில். நம்மளோட டெபுட்டி பிரசிடென்ட் இஸ் விமன், செக்ஜன், டெபுட்டி செக்ஜன், ஸோ அப்புறம் இன்னும் பல மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக எப்படி இருக்குது? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி. மற்ற கட்சிகளை காட்டிலும் நம்ம வந்து ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட் தான் இருப்போம் when it's come to women representation. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் the only party which has a deputy president as a woman நம்ம கட்சி. The first deputy prime minister. The first deputy. Thank you for actually first deputy prime minister, first deputy president, first wilayah minister. ஆமா. First lady mayor of DBKL. First I'm not too sure, but first lady pengarah JWP. ஆமா, எல்லாமே இந்த first when it's come to women thing, a lot of first thing happen in Keadilan and through Keadilan leadership. Yes, even pengarah PTG was so when Dr. Zack was there, I think all women power. ஆமா.
அந்த டைமில் ஆமா ஆல் எல்லாம் உமன் பவர் திக இருந்தது. திக வனிதா பசி சொல்லுவாங்க. ஆமாம், ஆல் விமன் பவர். தென் இட்ஸ் குட். ஐ பிலீவ் எஸ். ஸோ நீங்களும் உமனாக ஸோ ஹவுஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் மேல் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இவ்வளோ நாள் பண்ணி புரிஞ்சப்போ இப்போ வந்து மோர் விமன் லீடர்ஸ் ஆர் கமிங் அப் இந்த பார்ட்டி. அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பியூவி எப்படி இருக்குது கம்பேர்ட் டு மென்? இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஆர் இட் இஸ் த சேம்? ஓகே, குவைட் டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய டைனமிக்ஸ் வந்து வேறு. இப்போ நீங்கள் புதுசாரில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை நம்ம எபிஎம்பி மீட்டிங்கில் நம்ம இது பண்ணோம்னா ரிலேட்டிவ்லி வந்து குவைட் நம்பர் ஆஃப் விமன் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 2012 2013 ஒரு மீட்டிங் போனோம்னா ஒரே விமன் நான் ஒண்டியாக தான் இருப்பேன், இந்தியன் விமன் நான் ஒண்டியாக தான் இருப்பேன். அப்போல்லாம் வந்து ரொம்ப பேர் கிடையாது. இட் ஹஸ் இவால்வ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் நிறைய விமன்ஸ் வந்திருக்காங்க. ஈவன் இந்தியன் விமன்ஸும் நம்ம கட்சியில் நிறைய வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா வைபி சரஸ்வதி இருக்காங்க, நான் இருக்கிறேன், வைபி வசந்தி, அவங்களாம் பழைய ஆள். வைபி வசந்தி எல்லாம் இப்போ எந்த அளவுக்கு வந்து நான் பழைய ஆள் நீங்கள் சொல்லுங்க, அதே அளவுக்கு வைபி வசந்தி எல்லாம் பழைய ஆளுங்க. இப்போ வந்து புது அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா இருக்கிறாங்க, அவங்க பேர் நான் கேரன் கஸ்தூரி இருக்கிறாங்க. ஜொஹூரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஷாமலா இருக்கிறாங்க, தமிழ் செல்வி இருக்கிறாங்க. இங்கிட்ட பேரால வந்து அந்த 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 பொண்ணு பேர் என்ன மறந்துட்டேன் நான், பேரால தெர் இஸ் ஒன் லேடி. இப்போ விலாயாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அனிதா இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே ஸ்டேட் லெவல்லே வந்து இப்போ நம்ம இந்தியன் உமன்ஸ் வந்து இருக்கிறாங்க, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. விச் இஸ் இட்ஸ் அ குட் சைன். ஆனால் பத்தாது, இன்னும் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வரணும். ஏன்னா வந்து நம்மளுடைய விமன் பார்ட்டிசிபேஷன் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு 30% ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ போராட வேண்டியதுக்கு. ஆனால் அது வந்து ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஒரு ஆண் பாலிட்டிக்ஸ் வர்றதும் ஒரு பெண் பாலிட்டிக்ஸ் வர்றதும் நிச்சயமாக இட்ஸ் நாட் த சேம் திங். பிகாஸ் எங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் வேறு, உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் வேறு. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் யூ. ஆமாம் தானே? உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும், பிள்ளைங்க உங்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒன்று. ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னு வைங்களேன், விஷயம் வேறு. நான் வீட்டுக்கு போனேன்னா என்கிட்டே பதில் வரும், இன்னைக்கு ராத்திரி என்ன சாப்பாடு. இப்போ கேள்வி என்கிட்டே திரும்பி வரும். ஸோ பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, அம்மா ஐ வாண்ட் டு கோ பிகாஸ் பிள்ளைங்க வந்து என்ன கேட்கணும்னாலும் முதல்ல வந்து அது வந்து இட்ஸ் நேச்சர். அது நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுற அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அதை நாங்கள் கரெக்டாக செய்யணும். ஏன்னா பாலிடிக்ஸில் மட்டும் எக்ஸல் பண்ணிட்டு வீட்டை விட்டுட்டோன்னு வைங்களேன், அது வந்து தர்மமே கிடையாது. ஏன்னா பெண்களுக்குன்னு சில தர்மம் இருக்குது. ஏன்னா அந்த என்றைக்குமே வந்து ஃபேமிலியை விட்டுட்டு பாலிட்டிக்ஸில் வந்து எக்ஸல் பண்ணணுன்ற அந்த ஒரு இதை வந்து நான் ஆதரிக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஈக்குவல் ரைட்ஸ்ன்ற இதில் ஓகே ஹஸ்பண்ட்னா நீங்கள் நான் ஒரு நாள் நான் சமைச்சா ஒரு நாளைக்கு நீ சமையன் அந்த பாலிட்டிக்ஸ்க்கு நான் போகவே மாட்டேன். பிகாஸ் ஐ டோன்ட் ரியலி அக்ரி வித் தட். ஓகே, ஏன்னா நேச்சரே வந்து விமனுக்கு சில அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்குது. ஏன்னா இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அம்மாவை கட்டி பிடிச்சி கொஞ்சம் அளவுக்கு அப்பா கிட்ட வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சம் மாட்டாங்க. அது வந்து நேச்சர். ஸோ as a woman you have to balance it. If you have interest in politics, you have to balance your personal life and politics. அந்த ஒரு கலையை வந்து கற்றுக்கணும். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது இந்த விமன் பார்ட்டிசிபேஷன் இன் பாலிடிக்ஸ் பற்றி. வெகுஜன கட்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாட்டில் இருக்கிற கட்சி MICD, PPKR இவங்கெல்லாம் வந்து விமன் சென்ட்ரிக் ப்ரோக்ராம் செய்யும் போது அவங்க பேக் டு பேக் வந்து நாங்கள் வந்து நெயில் ஸ்பா செய்ய போகிறோம், நாங்கள் வந்து பேக்கரி செய்ய போகிறோம், எப்படி வந்து சிகை அலங்காரம் செய்கிறது, சாரி கட்டுறது, இந்த விமனுக்கு உள்ளது விமனுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு ஒரு ட்ரெடிஷ்னலாக கோரிலேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஐ டோன்ட் சி any parties women wing doing AI, doing engineering program, doing TVET program. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி PKR கையாளுறீங்க? நீங்கள் PKR விமன் லீடர்ஸ் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்ன சொல்யூஷன் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் விமன்ஸ் விங்கில் இல்லை, Yes. இருந்தேன். பட் இப்போ வந்து விமன்ஸ் விங்கில் இல்லை. நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட். இது வந்து ட்ரெடிஷ்னலி அந்த மாதிரி இப்போ 10 years ago நீங்கள் 10 years ago விமன் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்படி தான் செய்வாங்க. அப்புறம் தனிங்கன் மாசா செய்வாங்க, அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி பேர் என்ன ஜாஹித் ப்ரோக்ராம் ஜாஹித், அப்புறம் வந்து இந்த இது செய்யறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் தான் செய்யறது. பின்னாடி வந்து உமனோட ரோல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுதான் கோசல இருந்தாங்கன்னா ஒரு சாபாங் மீட்டிங் நடந்துச்சுன்னா இன்னொன்று வந்து இந்த டீ எல்லாம் ஒரு டீ
லேடி அஷரு, ஆகிருவாங்க அஷரு. அஷர் இதுதான் வந்து விமனுக்கு வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு ட்ரெடிஷனல் ரோலா இருந்தது அந்த மாதிரிங்க. ஆனா இப்ப வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியே வந்துருக்கோம். மாற்றம் வந்து ஒரே நாள்ல வந்துடுறது இல்லையா? சோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஆனா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வைபி ஃபல்லினா சிடே அவங்களோட தலைமைத்துவத்துக்கு கீழே வனிதால நிறைய விமன்ஸோட ப்ரோக்ராம்ஸ் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டதுக்கு. இப்ப நீங்க ஸ்கோலா பொலிட்டிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வான் அது அவங்களுடைய ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம். நீங்க வந்து அதுல வந்து விமனை வந்து பெண்களை வந்து அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு கொடுத்து அரசியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அரசியல்னா என்ன, ஓகே, இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் செய்கிறாங்கன்னு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த விமன்ஸ் விங் வந்து வெளியே வந்துட்டு மற்ற ப்ரோக்ராம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஸ்வான் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு நல்ல உதாரணம். ஸோ மூவிங் ஃபார்வர்ட் வந்து நம்ம அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற லீடர்ஸ் ஈவன் பூசாட்லேயும் இருக்கட்டும் சரி, இதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் வந்து இந்த 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 ஸ்வான். நல்ல ஒரு 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 விளக்கம், அழகாக விளக்கத்தை சொன்னீங்க சிவமலர். இப்போ எப்படின்னா, சிங்கப்பெண் அதிரடி படை அங்கே இருக்குல்ல, கான்ஃபிடண்டாக இருக்கு. டிவி கேம் இருக்கு. இல்லை இல்லை, இது நம்ம கட்சி. இதே நேரத்தில் நம்ம ஒரு அழைப்பு கொடுக்கலாம் உண்மையிலே பெண்களுக்கு. ஓகே, பெண்களுக்கு உங்களுக்கு அரசியலில் வரணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்க. நமக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஸ்டேட்டில் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சாபாங்கில் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஈவன் நேஷனலில் கூட பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆனால் தயங்கிட்டு வீட்டிலேயே உட்காராதீங்க. உங்களுக்கு அரசியலில் சாதிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா, ஆனால் ஒவ்வொரு நைட்டில் வந்து ஒவ்வொரு நைட்டில் வந்து எங்களுக்கு இந்த ஜவத்தான் வேணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா கடிலான் இஸ் நாட் த ரைட் பிளேஸ்ல ஐ வுட் சே. பட் உங்களுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக வழங்கப்படும். உங்களுக்கான நல்ல கைடன்ஸ் வந்து நிச்சயமாக நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஆனால் தயங்கிட்டு வீட்டிலேயே உட்காராம தயவு செஞ்சு நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டா நிச்சயமாக அதுக்கான வழிகாட்டுதலை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். நிறைய விமன் வரணும் நமக்கும் ஆசை தானே. எஸ், பிகாஸ் வி நீட் மோர் விமன்ஸ் டு பி தேர். கண்டிப்பாக பெண்கள் அரசியல்லையும் மாத்திரமல்ல, எஸ்பெஷலி நம்மளுடைய இந்தியன் பெண்கள் அரசியல்லையும் நம்மளுடைய பொது சேவைகளிலும் இன்னும் அதிகமான உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடணும். வாலிபர்கள் ஸ்பீக் அபவுட் இஷ்யூஸ், காரியத்தை குறித்து பேசுங்க. ஆனால் தேவையில்லாதது பேச வேண்டாம். உண்மையாக இப்போ போராடுங்க. இப்போ நம்ம இன்றைக்கு அவங்க சிவமலருடைய அவங்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். we called her to ask about how she is. அவங்க எப்படி ஒரு பெண்ணாக இருந்து, அதோட இந்தியன் பெண்ணாக இருந்து அரசியலில் அவங்க பல வருடம் பயணித்து வராங்க அண்ட் இன்னும் பயணித்து போகிறாங்க. ஸோ இப்படி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அவங்களுடைய டீமையும் நம்மளையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். we will try to connect you to the respective place. எங்கெங்கே உங்களை அனுப்ப முடியுமோ அது நிச்சயமாக அனுப்பலாம். பெண்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். I always say this. I tell my daughters this. See, உங்களே நீங்கள் அலங்கரிக்கிறீங்க, அது ரொம்ப நல்லது. ஆனால் வெளியே தோற்றம் மாத்திரமல்ல, ஆனால் ஞானத்திலும் அறிவிலும் உங்களை நீங்கள் தயார் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் மகளெல்லாம் நான் கற்றுக் கொடுப்பேன். ஜெனரல் திங்ஸ் ஹேஸ் டு பி அண்டர்ஸ்டுட். நாட் ஒன்லி அவங்க சொன்ன மாதிரி வெறும் இந்த சமையல் கட்டு வீடு இது மாத்திரமல்ல, ஆனால் வெளியே என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். ஸோ வி ஹேவ் டு ரியலி learn. ஐ மீன் உமன்ஸ் ஹேவ் டு, ஐ மீன் ஃபார் த யங் ஒன்ஸ் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும். பியூட்டிஃபுல்லி செட். தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். சரி, இப்படி முடிச்சிடலாம். இந்த வர தேர்தலில் உங்களுக்கு எங்கே நிற்கிறீங்க, வேர் டு யூ வாண்ட் டு ஸ்டாண்ட், ஆர் யூ கோயிங் டு contest? மேபி அதை சொல்லி நீங்கள் நேர்களுக்கு 2 வார்த்தை சொல்லி நீங்கள் வாழ்த்து சொல்லலாம். ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஆர் யூ ஸ்டாண்டிங்? ஓகே, ஐ யூ ஸ்டாண்டிங்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கே தெரியும் கட்சி டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறவங்க. ஓகே, ஐ யூ ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருப்பம் இருக்கானா நிச்சயமாக விருப்பம் இருக்குது. ஓகே, ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கணுன்ற விருப்பம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் அதை டிசைட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் கட்சி தலைமைத்துவம்.
ஓகே, கட்சி தலைமைத்துவம். நீங்கள் எங்கே நிற்க போகிறீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஓகே, கண்டிப்பாக நிற்பீங்களான்னு அதுக்கான பதிலும் என்கிட்ட இருக்கு. நிற்க விருப்பம் இருக்கான்னு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அரசியலுக்கு வர்றது நிச்சயமாக வந்து த எண்ட் பாயிண்ட் இஸ் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய குரல் கேட்கணும். பார்லிமெண்ட்டில் நம்ம பாலிசி டிபேட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தரும் அரசியல் வரவங்களுக்கு அதுதான் லட்சியமாக இருக்கும். அதே லட்சியம் தான் எனக்கும் இருக்குது. ஸோ தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். ரெண்டாவது நீங்கள் சொன்னது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். மனசு விட்டு பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு. நான் முதல்ல நீங்கள் இன்வைட் பண்ணப்போ கூட நீங்கள் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருப்பீங்க. அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஓகே ஒரு ப்ரிப்பேர்ட் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன், என்னென்ன கொஸ்டின்ஸ் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து பெருசாக கொஸ்டின்ஸ் ஒன்றும் இல்லை, சும்மா பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சும்மா பேசலான்னு சொன்னது அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலி வந்து உள்ளே இருந்த நிறைய விஷயங்களை வெளி கொணர முடிஞ்சிச்சு. எனக்கே தெரியாது இவ்வளோ விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுவேன்னு ஆக்சுவலி வந்து சத்தியமாக நானும் எதிர்பார்க்கல. மனசு விட்டு பேச முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய மக்கள் இந்த சோஷியல் மீடியா அது வந்து ஒரு மாய உலகம். அது வந்து ஒரு மாய உலகம். அதில் கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பை மட்டும் அது வந்து நான் நம்ம மக்களுக்கு மட்டும் சொல்லலை வேலா, நம்ம மக்களுக்கு மட்டும் சொல்லலை. ஜெனரலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா மலாய்க்காரங்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியான்ற ஒரு மாய உலகத்தில் வந்து மாட்டிக்கிட்டு அதில் நடக்கிறது தான் உண்மைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மலாய்க்காரங்க வந்து நம்மளை பற்றி ஒரு தப்பான ஒரு கமெண்ட், இது நான் வந்து நிச்சயமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பயம், அந்த ட்ராப்பில் நம்ம பசங்க போய் மாட்டிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். இப்போ ஒரு மலாய்க்காரங்க வந்து நம்மளை பற்றி ஒரு கொச்சை வார்த்தையில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணிடுறது. ஆனால் அந்த சொல்கிற மலாய்க்காரங்க உண்மையிலேயே ஒரு மலாய்க்காரங்களான்றது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது உண்மையிலேயே ஒரு மனுஷனான்றது ரெண்டாவது கொஸ்டின். இப்போ வந்து இந்த பாட் ஒரு பாட் வாங்கின 50,000 கமெண்ட்ஸை வந்து நம்மளால வந்து அது சொந்தமாகவே கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுரும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஹேட்ரட் இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் வந்து ஓகே மலாய்க்காரர்கள், தமிழர், இந்துக்கள், சீனர்கள் அடிச்சுக்கணும்னா ஒரு பாட் 50,000 வெள்ளிக்கு ஒரு பாட் வாங்கினா போதும். அந்த ஒரு இதில் வந்து ஒருத்தரை வந்து அடிச்சுக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ராப்பில் போய் நம்ம விழுந்துடக்கூடாது. இந்த சோஷியல் மீடியான்றது ஒரு ட்ராப். அது வந்து ஒரு மாய உலகம். அதில் இருந்து வெளியே வந்து உலகத்தில் என்ன நடக்குது அதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ். நம்ம இந்த சோஷியல் மீடியா ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் வைங்களேன், அந்த கமெண்ட், ஐயோ நீ என்னை இப்படி சொல்ல முடியும், நீ என்னை இப்படி பேச முடியும், இதிலே வந்து குண்டு சட்டியில் நம்ம குதிரை ஓட்டக்கூடாது. வெளியே வந்து உலகத்தில் என்ன நடக்குது, ஹவு த ஜியோ பாலிட்டிக்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. உலகம் வந்து வேற ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சைனாவும் இருக்கிற அந்த அவங்களுடைய நேரடி சண்டை இல்லை, நேரடி சண்டை, இந்த இன்டைரக்ட் சண்டை நம்ம ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்குது. இதில் எப்படி நம்ம வந்து நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றி எடுக்கிறது பிரதமர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. அவரோட முயற்சிக்கு வந்து தடங்கள் கொடுக்குற வகையில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிறத மட்டும் இதுதான் மலேசியாவில் நடக்குதுன்னு நம்பிடாம, சோஷியல் மீடியாவில் நடக்கிறத சோஷியல் மீடியாவில் சம்மந்தப்பட்டவங்க நம்ம மலேசியன் பாப்புலேஷனில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது ஒரு 20% தானா. 20% பேர் தான் இவ்வளோ சத்தத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கிறது. 80% பேர் வந்து இதிலலாம் சம்மந்தப்படுறது இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த ட்ராப்பில் மாட்டிக்காமல் உலகத்தில் என்ன நடக்குது, ப்ளூம்பர்க் நியூஸை கேளுங்க. ஓகே, பேர் என்ன, எட்ஜ். ஓகே, இது எட்ஜ். நம்ம வந்து வெறும் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுற விஷயங்களை மட்டும் நம்பாமல் உண்மையிலே உலகத்தில் என்ன நடக்குது, பிபிசி, ப்ளூம்பர்க், அப்புறம் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா த எட்ஜ், இக்கானமிக் சைட்டில் என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து பொலிட்டிக்கலி எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சரியான முடிவுகள் எடுக்க முடியும். நான் சொல்லலை, நான் இப்போ என்றைக்கும் சொல்ல மாட்டேன் ஓகே நீங்கள் கடிதான் கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும், ஓகே நாங்கள் மட்டும்தான் கரெக்டாக செய்கிறோம், அவங்க இது செய்யலைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் சரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான முடிவுகளை எடுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்றைக்குமே வந்து நான் சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். உலகத்தில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து மலேசியா வந்து இக்கானமிக்கலி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த கவர்மெண்ட் வந்து டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அவர் வந்து நிறைய தப்புகள் வந்து இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்ம ஒரு 6.5% கம்யூனிட்டி வேலா. ஓகே, இப்போ நீங்களே இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் நிற்கிறீங்கன்னா அங்கே வந்து இப்போ சுகாய்சி போட்டு எடுத்துக்கோங்க, அங்கே எத்தனை % இந்தியன்ஸ் இருப்பாங்க? 16-17%. ஓகே, உங்களோட பாலிசி 80%
80% இருக்கிறவங்களுக்கு சாதகமா, ஏன்னா நீங்க ஜெயிக்கணும். நீங்க ஒரு ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னா நீங்க நிச்சயமா ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? 80%க்கான ஸ்ட்ராட்டஜி போடுவீங்களா, 20%க்கான ஸ்ட்ராட்டஜி போடுவீங்களா? இட்ஸ் a கேம் ஆஃப் நம்பர்ஸ். இட்ஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த மெஜாரிட்டிக்கான ஸ்ட்ராட்டஜியை தான் வகுப்பாங்க. அதுக்காக மைனாரிட்டியை நம்ம ஒதுக்குறோன்றது கிடையாது. ஆனா மைனாரிட்டிக்கு எப்படி செய்வாங்கன்னா சைலண்டா செய்வாங்க. ஏன்னா மைனாரிட்டி இஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்த மாதிரி, அப்போ நம்ம கட்சியும் அந்த மாதிரி தான். ஏன்னா நம்ம கட்சி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா மெஜாரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்லைன்னா ஓட்டு கிடைக்காது. அதுக்காக மைனாரிட்டியை நம்ம ஒதுக்குறோன்னு கிடையாது. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. உலகம் பூராவும் அப்படிதான். ஒரு ஒரு இடத்துல நிற்கணும். இப்போ நான் இந்தியர்களை மட்டும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, இந்தியர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற போராட்டத்தில் மலைக்காரங்களை ஓட்டு நம்ம இழந்துருவோம். பட் he has to பேலன்ஸ். அந்த பேலன்ஸ் பண்ணுறது தான் இட்ஸ் ஆர்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். சரிங்களா? அது ஆர்ட் ஆஃப் வா. நம்ம சின்சு சொல்லியிருப்பார்ல, இட்ஸ் ஆர்ட் ஆஃப் வா. இட்ஸ் எப்படி இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோன்னு. அதனால் நம்ம ஓகே, நம்ம கட்சி ஒன்றுமே செய்யலை, பிரதமர் ஒன்றுமே செய்யலை, நிறைய விஷயம் செஞ்சு. இப்போ நம்மளுடைய ரிங்கிட் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது மலாய்க்காரங்களுக்கு மட்டும் இல்லை நோவி, ஆமாவா இல்லையா? நமக்கும் சேர்ந்து தான். நம்மளோட பிஸ்னஸ் பீப்புள் எவ்வளோ இப்போ பூடி 95 மலாய்க்காரங்களுக்கு மட்டும் கொடுக்கப்படலை, நமக்கும் சேர்ந்து கொடுக்கப்படுது. ஸோ நம்ம பிரதமர் எடுத்துகிட்டு வந்துற நிறையா விஷயம் அந்த ரேஸ் இதை அவர் எடுத்துட்டு எல்லாருக்கும்ன்ற மாதிரி தான் கொண்டு போறாரு. ஆனால் கீழே இருக்கிற லிட்டில் நெப்போலியன்ஸோடைய இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது படிப்படியாக தான் வரும். ஏன்னா 60 வருஷமா ட்ரெயின் பண்ணி வச்ச ஒரு சிஸ்டம் மேலே பாலிசி கரெக்டாக இருந்தால் கூட, இப்போ அன்றைக்கி தமிழ் ஸ்கூல் விஷயத்தில் கூட பிரதமரே சொன்னார். என்ன சொல்லியிருந்தாரு? செகண்டரி ஸ்கூலில் தமிழ் எடுக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே ஈஸியாக எளிதாக்கப்படணும்னு அவர் சொல்லிட்டாரு பாலிசி. ஆனால் கீழே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா? இல்லை. ஏன்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மைண்ட் செட் மாறுறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக டைமை நம்ம அவருக்கு கொடுக்கணும், டு பி ஃபேர் டு ஹிம். இல்லைங்களா? அந்த ஒரு கோரிக்கையோட நான் உங்களுக்கு நன்றி சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கலை, பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட். கலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிச்சயமாக இட்ஸ் ஆர்ட் வே இட் டசன்ட் டேக் ரூம் வாஸ் நாட் பில் இன் அ டே. அது பல வருடங்கள் அதை எடுத்தது ஒரு கட்டுப்பதுக்கு. அதே மாதிரி தான் நோவின் அழகாக அந்த செங்கக்கலை குறித்து ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. நாட் ஆல் த ஸ்டோன்ஸ் பிகம்ஸ் ஒரு கோபுரமாகவும் நல்லா ஆகாது, பட் இட் டேக்ஸ் டைம், நேரங்கள் ஆகும். அப்போ அந்த மாதிரி தான் சிவமலர் அவங்களுடைய பயணம் இன்றைக்கு நீங்கள் அதை கேட்டிருக்கீங்க. இப்போ தட் மீன்ஸ் காடேலானில் நம்ம ஒருத்தர், நான் இந்த வீடியோ பார்த்தேன், சொல்லணும், அது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். இவர் என்ன சொன்னார்னா, என்ன அந்த காடேலான் இந்த பெண்களை வச்சு தான் போராடுறாங்க, பெண்களை வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, பெண்களை வச்சு தான் தாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுடைய கட்சி பற்றி சொன்னாங்க, நம்ம பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது ஆண்களே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி நம்ம பதில் சொல்கிறேன், நம்மளுக்கு இந்த செங்க பெண்களே போதும் உங்களை சாத்துறதுக்கு. அப்போ இப்போ கடுப்பாவாங்க என் மேலே. இப்போ பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகே அடுத்தது இப்படியே வாங்கணும்னு. இப்போது அந்த பெண்களுடைய கொமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் கொமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய பெண்கள் இந்த காடேலானில் சிங்க பெண்கள், தே ஆர் பவர்ஃபுல் விமன்ஸ் ஹூ ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் வாட் இஸ் நாட் ஜஸ்ட். அந்த மாதிரி பெண்கள் தான் இன்றைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஐ பிலீவ் நேர்கள் நீங்கள் அதை உங்களுக்கு அது இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா சிவமலர் அவங்கக்கிட்டேயும் நம்ம கிட்டேயும் நிச்சயமாக கேளுங்க. We will try to facilitate and do what's the best. It's not scripted. இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இட்ஸ் நாட் ஸ்கிரிப்டட். யூ கேன் ஆஸ்க், நீங்கள் கேட்கலாம். அதற்கு தகுந்த பதிலை நம்ம நிச்சயமாக கொடுப்போம். Nowin, any last words? No, thank you. Yeah. So once again, signing off from Anne Thetare show. On my left, Nowin and me. மக்களுக்காகவே நான், மக்களுக்காக நான். இன்னொன்று ஆட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் பேசுறது எனக்காக அல்ல, என் இனத்துக்காக. சரிகா அண்ணா தேத்தாரே சியால் உங்களை அடுத்த ஷோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ. ஓகே. Okay. How? Okay.
நீங்க தான் சொல்லணும் ஓகே பயங்கரமா இருந்துச்சு இது. அப்படியே ஒரு ஃப்ளோ அப்படியே. ராஜன் வந்து இப்படி பேசிக்கிட்டாரு, இவங்க எப்படி பேசிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ். ராஜன் வந்து ராஜன் எல்லாருக்கும் ராஜனை தெரியும். இந்த ராஜன்ல இல்ல, வட சென்னை ராஜன்ல. பார்வையாளர்கள் தான் கேக்குறாங்க. நீ சொல்லு நீ சொல்லு எப்படி இருந்துச்சு? நீங்க நடுவுல இல்லைங்க. நீங்க நடுவுல இல்ல நின்றுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? படம் என்னது? உங்களுக்கு பிடிச்ச படம்? மூவியா? மூவியா? வாட் மூவி?